Assalamualaikum. Good evening. Assalamualaikum. Walaikum salam. Good evening. Shamali, right? Okay. Start பண்ணுவோம். கொஞ்சம் லேட் அவங்கள லேட் இந்த ஸ்டார்ட் பண்ணப்படாமல் இருக்கு. நான் 7ல் இருந்து இருந்த அப்புறம் ஏதோ அந்த இதில் சிக்கலாகி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. கால் பண்ணி ஓகே. நான் கடைசியாக என்ன பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா ப்ரொஃபஷனல் இதில் வந்து என்ன அந்த இது பார்த்தோம், ஹிஸ்ட்ரி பார்த்தோம், என்ன பார்த்தோம், யாருக்கு ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. அதிபரின் இல்ல இன்றைக்கு பார்க்குற இதுதானே வான்மைத்துவ விருத்தி தானே. சார் வான்மை தொழில் விருத்தியில 21ஆம் நூற்றாண்டு பார்க்கணும் இல்லையா? 21ஆம் நூற்றாண்டு பார்க்கணும். இல்ல கடைசியா பார்த்து என்னன்னு சொன்னீங்கல்ல, லாஸ்டா நோட் பண்ணிருக்கீங்களா? நோட் பண்ணினாக தலைமைத்துவத்துக்கும் முகாமைத்துவத்துக்கும் இடையிலான வேறுபாடு. அது வந்து நீங்க இதுல இல்லையே, நீங்க மற்ற ஒவ்வொரு பாடங்களையும் குழப்பின மாதிரி செய்யும். நீங்க கதைக்கிற தலைமைத்துவ திறன்களை பத்தி கதைக்கிறீங்க. நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் நாங்க நடத்திருக்கிறோம் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் சம்பந்தமாக 2 வகுப்பு நடத்திருக்கிறோம். 2 வகுப்பு நடத்திருக்கிறோம். சரியா? 19ஆம் தேதி ஒன்று 27ஆம் தேதி ஒன்று நடத்திருக்கிறோம். கிளியரா? அது நோட் பண்ணலையா? ஒரு பேரும் நோட் பண்ணிடுறேன் சார். சொல்லுங்க பாப்பா, என்ன நோட் பண்ணுங்க. சரியா சொல்றீங்களா? அண்டு ஃபுல்லா சொன்னேன். வான்மைத்துவத்துல ப்ரீ சர்வீஸ்ண்டா என்ன, SBDTண்டா என்ன கதைக்கலையா? பாடசாலைகளை அடிப்படையாக கொண்ட வான்மைத்துவ விருத்தி. கரெக்ட் சார், கரெக்ட். SDC இந்த அறிமுகம் அந்த டியூட்ல வந்து ஃபுல்லா பார்த்தேன் சார். அதே பார்த்து ஃபுல்லா முதலாவது டியூட் பார்த்து 2ஆவதும் பார்த்துருக்கிறோம். அதுல இலங்கையில ஆசிரியர் வான்மை விருத்தி, ஆசிரியர் கல்வி, வினையாற்றல் மதிப்பீடு சம்பந்தமா பார்த்துருக்கிறோம். இலங்கை சூழமையில் ஆசிரியர் விருத்திக்கான கொள்கை நடைமுறை, சம்பளமும் சலுகைகளும், சுகாதாரம், ஆலோசனை மற்றும் உதவி செய்வர்கள், அதெல்லாம் நான் நினைக்கிறேன் பார்க்கணும். அப்படிதானே? ரைட். இப்போ பாருங்க. அதுதான் பார்க்கணும். நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் எது பார்த்த பாடுபடலைன்னு சொல்லி. இப்போ கவனிங்க. நாங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளணும் எல்லாரும் இந்த இதில். சரி, இப்போ இந்த பாடசாலை மட்ட ஆசிரியர் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் இதெல்லாம் நான் கதைச்சிட்டோம்ண்டு தலைமைத்துவம். இந்த இது பாடுபட்டதான்னு சொல்லுங்க. இது பார்த்தேன். சம்பளமும் அந்த டியூட் ஃபுல்லா பார்த்தேன் சார். இது முடிச்சிட்டோம் ஃபுல்லானே. இது ஃபுல்லா முடிச்சிட்டோம். அடுத்து வந்து 21ஆம் நூற்றாண்டு தான் பார்க்க வேணும்னு சொன்னீங்க. ரைட், பார்ப்போம். நான் பார்ப்போம். அடுத்தது 3ஆவது. எனக்கு அந்த அழகு 1ம் 2ம் பார்த்துட்டோம் சார். 3 தான் பார்க்கணும். 3 தொடங்கணும். அதுல ஆசிரியர் வான்மைத்துவ ஒழுக்கக்கோவை பார்க்கல. இல்ல சார், பார்க்கல. அதான் பார்க்கல. ஒழுக்கக்கோவை பார்க்கல. பாடுபடல. ஒழுக்கக்கோவை தொடர்பாக பார்க்கல. ரைட், அதை பார்த்தா சரி. ஆசார கோவை அது நான் எடிட் பண்றது தான். இப்ப பாருங்க, இது பாடுபடல. சரிதானே? இது பார்க்கலையே. இல்ல சார், அதான் சொல்லப்படுதா?
ஹலோ, ஓ சார், அதான் சொல்லப்பட்டது. அதான் முடிய சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அதான் முடிய ஓகே சொல்லுங்க. சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார். சரி சார். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்க இந்த வான்மைத்துவ விருத்தி சம்பந்தமான சில பின்னணிகளை கதைச்சோம். அது அப்படியோ இருக்க, நாங்க இப்ப வேற ஒரு டாபிக்கு போறதுக்கு முதல் இலங்கையில ஆசிரியர் வான்மை விருத்திக்கு தற்போது நடைமுறையில் உள்ள சிஸ்டம் என்ன? இப்ப நடைமுறையில் இருக்கிற சிஸ்டம் அதாவது பாடசாலை. இப்ப இது சரி, காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கதைச்சிட்டோம், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் டிகிரி ப்ரோக்ராம் பற்றி கதைச்சிட்டோம், ஏஎல்ல ஓஎல்ல தொழிலுக்கு வாரால், கண்ட்ராக்ட் பேசிஸ்ல வாரால், வாலண்டியராக வார ஆக்கள் எல்லாம் ட்ரைனிங் காலேஜுக்கு போய் ட்ரைனிங் காலேஜ் முடிக்க வேணும். அது கடந்த காலங்களில் முடிச்சாங்க, அது இப்பயும் சிலர் இருக்கிறாங்க முடிக்க வேண்டிய ஆக்கள். அதனால ஆசிரியர் கலாசாலைகள் இப்போதும் இருக்கிறது, ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள். காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல நேஷனல் டிப்ளமா இன் டீச்சிங் கொடுக்குறாங்க, எதிர்காலத்தில் டிகிரி கொடுக்குற மட்டத்துக்கு யோசிக்கிறாங்க. பிஇடி பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆசிரியரா போயிட்டாங்க, ஆசிரியர் ஆகிவிட்டார்கள். ட்ரைனிங் காலேஜ் முடிச்சுட்டாங்க, அல்லது காலேஜ் வரிகை முடிச்சுட்டாங்க, அல்லது பிஇடி முடிச்சுட்டாங்க, அல்லது டிகிரியோட வந்தாங்க பிஜிடி முடிச்சுட்டாங்க. இப்ப இவங்க யாரு? இப்படி தன்னுடைய வான்மைத்துவ பயிற்சியை முடிச்சார்கள் யாரு? இலங்கையை பொறுத்த வரையில ஒரு குவாலிஃபைட் டீச்சர். ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். ரைட். இப்ப இவங்க இப்படி குவாலிஃபைட் டீச்சர் ஆனதுக்கு பிறகு அப்படியே விட்டுறதா? அவங்க என்ன இல்ல செய்ய சார், வேணும்? அதுலயும் அவங்களோட காலத்துக்கு ஏற்ற தரங்கள் இருக்கிற இல்லையா சார்? அப்ப ஆளுக்கான வான்மைத்துவ செமினார் எல்லாம் நடத்திய வான்மைத்துவ விருதி தொடர்ச்சியா நடக்கணும், அப்படித்தானே? ஓ புது புது சார். விஷயங்கள் ஓ சார். ஓ இத்தைப்படுத்தல் நடக்கணும். அவங்க ஒரு சிறந்த ஆசிரியர்களாக மாற வேணும். அப்ப தொடர்ந்து நாங்க பாடசாலையை அடிப்படையாக கொண்ட வான்மை விருத்தி, ஆசிரியர் வான்மை விருத்தி விடயங்கள் இது கால வரையில நடைபெற்ற இடம் வலயக்கல்வி அலுவலகமும் மாகாண கல்வி பணிமனைகள் கொழும்பு என்ஐஇ போன்ற இடங்களால் முன்னர் நடைபெற்றது. கால ஓட்டத்தோடு ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இந்த செயலமர்வுகள் வலயக்கல்வி அலுவலகங்களால ஒழுங்குபடுத்தப்பட்டு அங்க இருக்கிற வளவாளர்களை கொண்டே கொஞ்ச நேரம் ஒரு நாள் செயலமர்வு நடத்தி விட்டாங்க. அவர் கொஞ்சம் கதைச்சிட்டு போவார், காலையில வந்து பின்னேரம் வரையும் எப்படியோ கொஞ்சம் நேரத்தை கடத்திட்டு போவார்.
இது ஒரு வினைத்திறனான ஒரு இதாக அமையல. அந்த ஜோன்ல உள்ள தமிழ் பாட ஆசிரியர்களையும் உண்டாடுகிறது. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எடுத்து நடத்துறது. இது வினைத்திறனா இருக்குமா வான்மைத்துவத்துக்கு? வான்மைத்துவத்துக்கு ஜோன்ல நடக்கிறது பிரயோசனமா இருக்குமா? ஓ சார், பிரயோசனம் இருக்குமே. அது ஏனண்டா நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட பாடசாலையில் இருக்கிற தமிழ் படிப்பிக்கிற ஆசிரியர், கணிதம் படிப்பிக்கிற ஆசிரியர், ஆங்கில பாட ஆசிரியர், விஞ்ஞான பாட ஆசிரியர், வரலாறு படிப்பிக்கிற ஆசிரியர் தேவையும் இன்னொரு பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்கள் தேவையும் உண்டா இருக்குமா, வேறுபட்டதா இருக்குமா? வேறுபட்டதா காணப்படும் சார். பாடசாலைக்கு பாடசாலை வேறுபட்டதா இருக்கும். அப்ப வான்மைத்துவ விருத்தி செயற்பாடுகள் அப்டேட் பண்றது, இத்தைப்படுத்தல் எல்லாம் பாடசாலையை மையப்படுத்தி தேவைக்கேற்ப நடைபெறணுமா இல்லையா? தேவைக்கேற்ப நடைபெறணுமா இல்லையா? தேவைக்கேற்பதான் நடக்கும். இதனால நாங்க எங்களுக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஃபண்டோட வேர்ல்ட் பேங்க் நிதியை வழங்கி இலங்கையில வான்மைத்துவ விருத்தி செயற்பாடுகள் பாடசாலையை அடிப்படையாக நடைபெறும் சொன்னாங்க. அந்தந்த பாடசாலைகள் தங்களுக்கு என்ன வான்மைத்துவ விருத்தி தேவையோ அதற்கேற்ப அந்த பாடசாலை அதிபரும் அந்த ஆசிரியர்களும் சேர்ந்து திட்டமிட்டு வான்மைத்துவ விருத்தி ஏற்படுத்துறது தான் SBPDT. SBPTD, School Based Professional Teacher, SBP Professional Teacher Development, SBPDT எனப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்டது. முழுமையாக இதனுடைய பொறுப்பு பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வான்மைத்துவ செயற்பாடுகள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் இப்ப ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட் சென்டர் எனப்படுகின்ற ஆசிரிய மத்திய நிலையங்கள் என்று அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜோனுக்கு கீழே வருகின்ற இந்த நிலையங்களூடாக நடாத்தப்பட்டு வந்து டீச்சர் சென்டர், ஆசிரியர் மத்திய நிலையங்கள் இந்த பேரு தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் சென்டர், ஆசிரியர் வான்மை விருத்தி மத்திய நிலையம் என்று மாற்றிருக்கிறது. இப்ப மாற்றம் பெற்று அப்ப ஆசிரியர் வான்மை விருத்தி டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் சென்டர் SPDT எனப்படுகின்ற பேர்ல SPDC வந்து இப்ப வலயக்கல்வி அலுவலகங்களோட இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் இப்பய மாற்றம். பாடசாலைகள் இன்று சுயாதீனமாக தங்களுக்கு தேவையான வான்மையை விருத்தி செய்யணும்தான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்தந்த பாடசாலைகள் அந்தந்த டீச்சர்ஸுக்கு தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் செய்து கொடுத்து அதற்கான பயிற்சிகளை அவர்கள் வழங்குவது எதிர்பார்க்கப்படுகிறது. விளங்கிட்டா? கிளியரா இது? ஓ சார். நான் சொன்னது ஓ விளங்கிச்சு சார். ஓகே. இப்ப இதுதான் நடைமுறை. நாங்க அதை இன்னும் சில சுற்று நிறுவனங்கள் அதெல்லாம் பிறகு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இன்னும் எங்களுக்கு ஒரு 2 வகுப்பு இருக்கிறது, அதில் முடிக்கலாம். இப்ப பார்ப்போம் ஆசிரியர்களுக்கான வான்மை தொழில் ஆசார கோவை
அல்லது ஒழுக்கக்கோவை. ஒழுக்கக்கோவைன்னா என்ன? இதுக்கு ஒரு சுற்று நிறுவம் இருக்கிறது இலங்கையில இருக்கிற சுற்று நிரூபம். ஆசிரியர் ஒழுக்க தொடர்பா நீங்க இப்ப கதைக்கலாம். ஆசிரியர் ஒழுக்கம்டா என்ன சொல்லுங்க. சார் நாங்க மாணவர்களோட நடந்து கொள்ற முறையா? ஒரு ஆசிரியர் பாடசாலையில என்னென்ன எத்திக்ஸ், கோட் ஆஃப் எத்திக்ஸ் சொல்லுவாங்க. கோட் ஆஃப் எத்திக்ஸ், ஆசிரியர் ஒழுக்கக்கோவை என்று சொல்றது முக்கியமான ஒரு விடயம். ஆசிரியர்களினுடைய மாண்பு, பண்பியம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்ற விஷயங்களை தான் சொல்றாங்க. இதுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆசிரியர் ஒழுக்கக்கோவையினுடைய சுற்று நிரூபம் நான் குரூப்பை அனுப்பி கொஞ்சம் ஸ்கேன் பண்ணப்பட்டு நான் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது கல்வி அமைச்சால 2012 ஆண்டு 10ஆம் மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட 2012 37ஆம் இலக்க 2012 37ஆம் இலக்க சுற்றறிக்கையின் பிரகாரம் ஆசிரியர்களுடைய ஒழுக்க விழுமியம் மிக்க செயற்பாடுகள் தொடர்பான ஒழுக்க விழுமிய முறைமை மற்றும் பொது சட்ட தொகுப்பு என்று 14 பக்கங்களை கொண்டதாக இது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நான் உங்களோட எதுக்கு போட்டு விடுறேன்? குரூப்ல போட சொல்லி போட்டு விடுறேன். சரியா? ஓகே ஓகே சார். இத போட்டு விடுறேன். இப்ப இதுல நான் கொஞ்சம் இது இப்போ இத கதைச்சிட்டு அந்த ஸ்கோவையை பார்ப்போம். குரூப்ல இப்ப நான் இப்ப அனுப்பிட்டேன். குரூப்ல போட்டுட்டு வாரம் எபெக்ஸ் கேம்பஸ்ல கொஞ்சம் அனுப்பிடுறேன். அந்த நோட்ஸ்களை கொஞ்சம் போடுங்க. எபெக்ஸ் கொஞ்சம் பாருங்க. சென்டிஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அனுப்பிடுறேன் உங்களுக்கு. இப்போ அவர் அனுப்பினா அனுப்புறேன். டீச்சர் சார் மெயின் குரூப்லயா போடுற நீங்க? இல்ல, என்கிட்ட குரூப் இல்ல. அவங்கள்ட்ட போட்டா அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. சரியா? ப்ரொஃபஷனல் development of teacher. குரூப் பேட்ச் நான் போட்டுக்கிறேன். உங்களோட வந்து எந்த பேட்ச்னு சொல்லுங்க. பிடி 2023 சார். 2023 டிசம்பர் சார். 2023 என்ன 6 வருதா உங்களோட? ஓ 6 போட்டுதான் சார் போடுற 23. 23 அப்ப சென்டிஸ் ப்ரொஃபஷனல் ரைட். நான் இப்ப போட்டுறேன். இதுக்கே போட்டுறேன். இல்லாட்டி உங்களுக்கு சிக்கலாக இருக்கும். அதை நான் டவுன்லோட் பண்ணிட்டு சென்டிஸ் டு அனுப்பியிருக்கிறேன். நான் பார்ப்போம். இப்ப பார்ப்போம். நீங்க உங்களோட ஜென்ரலான ஐடியாவில் சொல்லுங்க.
இப்ப ஆசிரியர் ஒழுக்கோக்கோ வேண்டா என்ன, நான் இப்ப அதை டிஸ்பிளே பண்றதுக்கு முதல் ஆசிரியர் ஒழுக்கோக்கோ வேண்டா என்னன்னு சொல்லுவோம். உங்களுக்கு விளங்கி இப்ப சொன்னீங்க நீங்க எப்படி இருக்கணும். சார் ஒரு நடைமுறை பாடசாலைக்கு பாவனைகள் முன்மாதிரியாக ஆசிரியர்கள் தான் காணப்படுகிய, அதனால மாணவர்களுக்கு ரோல் மாடலாக ஆசிரியர்கள் ஆசிரியர் இருக்கணும், அப்படிதானே? சார் ஆசிரியர் பார்த்து தானே புள்ளோன் அந்த நடைமுறைகளை செயற்படுத்துற, அதனால நாங்க அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்க வேணுமே. சார் ஓ, ஆசிரியர்கள் ஆசிரியருக்கு வேற பாப்போம், ஒரு ஆசிரியர் கருத்து கிடைக்கும் ஆசிரியர்களுக்கு அரசாங்க- முன்மாதிரி வேற என்ன ஒழுக்கோக்கோவையில வேற என்ன இருக்கு? சார் வேற என்ன ஆசிரியர்கள் விடயம்? வந்து கல்வி கற்று ஓ, கொடுக்கிறவங்க மட்டும் இல்ல, மாணவர்களுக்கு வந்து ஒழுக்க விழுமியங்களையும் கற்றுக் கொடுக்கிறவங்க ஐக்க வேணும். அதே நேரம் அந்த ஆசிரியர்களை பார்த்து தான் அந்த மாணவர்கள் வழி இந்த நடத்தப்படுபவர்களாக இருக்கணும். இப்ப அவங்க ஆசிரியர்களோட உடைகள்ல இருந்து சகல விடயங்கள்லையும் சம்பந்தப்படுத்தி அந்த ஒழுக்க கோவை தயாரிக்கப்பட்டிருக்கும் சார். ஆசிரியர்கள் எல்லா விடயங்களையும் நாங்க என்ன செய்யணும், ஓ கவனம் செலுத்தணும் என்ன? அதாவது ஒவ்வொரு மாணவர்களோடமான பாட ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேணும்ங்கிறத நாங்க என்ன செய்ய வேணும், கவனத்துல எடுக்க வேணுமா இல்லையா? ஒரு ஆசிரியர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய நடத்தைகள் எவ்வாறு அமைய வேண்டும், அவருடைய ஒழுக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும், அவருடைய பண்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நாங்க ஒவ்வொரு விடயத்தையும் என்ன செய்யணும், நாங்க என்ன செய்ய வேணும், கவனத்துல எடுக்க வேணுமா இல்லையா? ஒவ்வொரு விடயமா என்ன மாதிரி அவங்க நடந்து கொள்ளணும், எப்படி இது செய்ய வேணும்ங்கிறது பற்றிய ஒரு பெரிய நடவடிக்கை தொடர்பாக அவர்கள் கவனத்தில் கொள்ளணும். எனவே இப்ப இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற சவால், அந்த நேரம் ஆசிரியர்களுக்கு நீங்க ஒரு ஒரு இன்றைக்கு ஒரு ஒரு 30 வருடங்களுக்கு முதல் இருந்த ஆசிரியர்களுக்கும் இப்ப இருக்கிற ஆசிரியர்கள் வேறுபாடு. ஒரு 30 வருஷத்துக்கும் இப்ப உள்ள ஆசிரியர்ல வேறுபாடு சொல்லுங்க, என்ன வேறுபாடு? கேக்குதானா காய்க்கிறது? சார் பிரதான வேறுபாடு ஆசிரியர்களோட ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்ளும் தானே சார். அந்நேரம் இருந்த ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க நடை உடை பாவனைகள், அவர் ஒரு முன்மாதிரியான ஆசிரியராக இருந்தார், அப்படியா? ஓ சார். ஓ அவரை சார் பார்த்தா நாங்க அவர்கிட்ட அவர் சொல்ல தேவையில்லை இப்படி நடங்கன்னு சொல்லி, இப்ப அவருடைய கூட பேச்சு பேசப்படுறாங்க தானே சார். அந்த ஆரம்ப காலத்துல ஈக்கிற பெரியவங்களால அந்த ஆசிரியர்கள் பத்தி இப்பவும் பேசப்படும். உதாரணமா நாங்க படிச்ச டீச்சர்ஸுக்கும் இப்ப ஸ்கூல்கள்ல இருக்கிற டீச்சர்ஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது தானே சார். இப்ப உங்களுக்கே இப்ப தெரியுது. இப்ப நீங்க இப்ப எத்தனை இப்ப ஒரு எங்களுக்கு 23 24 வயது இருக்குமா நார்மலா உங்களோட பைக்? அப்ப அப்ப எங்களுக்கு அந்த 30 20 வருடம் வருஷத்துக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முதல்ல இந்த டீச்சர்ஸ் உங்களுக்கு எப்படி படிப்பீங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க அவங்க சொல்லுங்க. சார் உதாரணமா சொல்ல போனா அந்த ஆசிரியர்கள் வந்து பாடசாலைகளுக்கு வருகை தாரதும் அநேகமா இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க நடந்துதான் வருவாங்க. இப்ப இனி அந்த வெஹிக்கல்ல தானே சார் வராங்க. பிரதானமா எல்லா ஆசிரியர்கிட்டையும் வெஹிக்கல் இருக்குது, அதுல வராங்க. அடுத்தது வந்து இப்ப முஸ்லிம் பாடசாலைகள் எடுத்துக்கொண்டா ஆசிரியைகள் வந்து ஆரம்ப காலத்துல சாரித்தான் சார் கொடுத்தாங்க. இப்ப அது டோட்டல் டிஃபரெண்டா மாறிக்குது ஃபுல்லாவே. இப்ப என்ன கொடுக்குறாங்க? இப்ப அபாயாவே சார் எல்லாரும் இந்த சாரி உடுக்குற ஆசிரியர்களை காண்றது கஷ்டம். அந்த முந்தி இப்ப பிரைமரியில சொல்லுவாங்க சார், அந்த பிரைமரி புள்ளைகள் வந்து அந்த டீச்சர்ட சாரி அந்த நுனிய புடிச்சு கொண்டு சுத்துங்கலாம்.
இப்ப அந்த அந்த ஆஹா. அனுபவம் வந்து எடுக்கிறதுக்கு அந்த பிரைமரி பிள்ளைகளுக்கு இல்ல. ம். இப்ப இதுல என்னன்னா, இப்ப நாங்க ஒரு வகையில நாங்க சாரி உடுக்கிறது, மற்றது உடுப்பு உடுக்கிறது, அது ஒரு புறம் இருக்க, அந்த டீச்சர்ஸ் வந்து வகுப்பறையில நிக்கிற நேரம் அவங்களை எங்களுக்கு பார்க்கிற நேரம் என்ன உணர்வு வந்தது? அவங்க எங்களோட ஒரு தாய் தகப்பனை போல ஒரு வழிகாட்டியாக ஒரு கௌரவம் இருந்தது. இப்ப இருக்கிற டீச்சர்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? இப்ப நல்ல மொழி சகோதரர்கள். கண்டுக்கிறீங்களா? இப்ப உள்ள டீச்சர்ஸ் சும்மா சகோதரங்கள மாதிரி. சும்மா அந்த சேம் லெவல்ல இருக்கிறார்கள் மாதிரி பழகுற தன்மை அப்படி ஒப்சர்வ் பண்ணிருக்கிறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஓ சார். டீச்சர்ஸுக்கும் ஸ்டெப் இல்லை. இப்ப தோல்ல கை போட்டு பழகுற டீச்சர்ஸா மாறிட்டாங்க. ஓ இப்ப அப்படி உண்டு இது சார். அந்த அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பொறுப்பு கூறாங்களா? பொறுப்பு கூறல் இருக்கிற அவங்களுக்கு. இப்ப நாம ஒரு பொறுப்பு சார் இப்ப ஏற்றிருக்கிறோம். வந்து பிரைமரிக்கு வந்து அந்த ஒரே மாதிரி சொல்லுங்க. ஹலோ சார் இப்ப வந்து பிரைமரிக்கு வந்து புது நடைமுறைக்கு வர பார்க்கலையா ஒரே மாதிரி ட்ரெஸ் உடுக்கிறதுக்கு டீச்சர்ஸ் மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி. எங்கட ஸ்கூல்ல ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஈவன் அபாயா போடுறாங்க, நேர்த்தியாக அலங்கோலம் இல்லாம மூடி மறைச்சி ஒரு கௌரவமாக நல்ல ஒரு 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 டீச்சரை பார்க்குற முறையில இப்ப டைட்டா அபாயா உடுக்காம, அபாயான்னு சொல்லி டைட்டா உடுக்கலுமா? சார் அப்படி பிள்ளைகளுக்கு அந்த டீச்சரை பார்த்தா நல்ல ஒரு பக்குவமான, இப்ப அந்நேரம் எல்லா ஸ்கூல்லையும் முஸ்லீம் தமிழ் ஸ்கூலுகள்ல சிங்கள ஸ்கூலுகள்லையும் கூட அந்த காலத்துல இந்த கையெல்லாம் மூடி தமிழ் டீச்சர்ஸ் முஸ்லீம் டீச்சர்ஸ் எல்லாம் கூடுதலாக ஒரு அந்த ஃபுல்லா மூடித்தான் வருவாங்க. நாங்கெல்லாம் படிச்ச ஸ்கூல் வந்து நான் ஆரம்பம் எனக்கு ஊர்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் வெஸ்லி ஹை ஸ்கூல்ல படிச்சேன். வெஸ்லி ஹை ஸ்கூல்ல 77 பிறகு 78ல இருந்து 83 வரை அந்நேரம் கொஞ்சம் பிரச்சனை காலம். அந்த டைம்ல எங்களுக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ் எல்லாம் கௌரவமான முறையில உடுத்து வந்தாங்க. அவங்கள்ட்ட ஆளுமை இருந்துச்சு. முஸ்லீம் ஸ்கூல் ஜைராக்கு வந்து அங்கேயும் இருந்த டீச்சர்ஸ் நல்லா உடுப்புடையோட வந்தாங்க. அது ஒரு விஷயம். அவட ஆடை அணிகலங்கள். இப்ப அப்ப ஒரு சப்ஜெக்ட் அதுல அது. ரெண்டாவது சப்ஜெக்ட் தொழில் நடத்தை என்று சொல்லி ஒன்று இருக்கு. தொழிலுக்குன்னு சில நடத்தை இருக்குதா இல்லையா? ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும், ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு நடத்தை கோலம் ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குதா இல்லையா? அப்ப அது இருக்கணும். பொறுப்பு கூறல்ங்கிற என்ன? பொறுப்பு கூறல்ங்கிறது ஒரு டீச்சர் தான் பாரமெடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் வகை சொல்ல வேண்டியவர் யார்? ஆசிரியர். என்னென்னத்துல வகை சொல்லுவோம்? அந்த பிள்ளோட அடைவு, பாடடைவு, இணைப்பாட விதான செயற்பாடுகள், விளையாட்டு, முதலுதவி, சாரணியம் போன்ற புறக்கீட்டு செயற்பாடுகள் பிளஸ் மாணவருடைய மாண்புகள், ஒழுக்கம், நடத்தை, ஆளுமை போன்ற ஒரு முழுமையான நிலையில அந்த பிள்ளையை கொண்டாடுறதுக்கான பொறுப்பு யாரிடத்துல இருக்கிறது? ஆசிரியர் இடத்துல. அதனால அவர் அதுக்கு பொறுப்பு கூறணுமா இல்லையா? கட்டாயமா பொறுப்பு கூறணும். எனவே அதற்கேற்ப ஒரு ஆசிரியருக்கு அறநெறி சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த சில பொறுப்புகளும் சில கடப்பாடுகளும் நிறையவே ஆசிரியர்கள் இருக்கிறது. இதை பின்பற்றாவிட்டால் நீங்க இன்றைக்கு எனக்கு உண்மையா நீங்க எந்த அளவுக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்வீங்க நினைக்கிறேன். நான் பாடசாலையில் ஆசிரியர்களை தேடுகிறேன்.
மாணவர் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதாக தான் தெரிகிறது. கற்பிப்பவர்கள் எல்லாரும் ஆசிரியர்களா? பாடசாலையில கற்பிக்கிறார்கள் ஆசிரியர், ஆசிரியர் எல்லாரும் வந்து கற்பிப்பவர்களா? இந்த கேள்வி கேட்கிற நேரம் கற்பிப்பவர்கள் எல்லாரும் ஆசிரியர் ஆக முடியாது. இல்ல சார். ஆசிரியர் அவரு கற்பிக்க வேண்டும், ஒழுக்கத்தை பேண வேண்டும், அவருடைய கணக்க நடத்தைகள் இருக்க வேண்டும். அந்த வகையில தொழில்ல ஒழுக்கம் சார்ந்த நடத்தைகளையும் தொழில்ல கௌரவத்தையும் மாணவர்களுடைய நலன்களையும் பொதுமக்கள நலன்களையும் ஒரு ஆசிரியர் பாதுகாக்க வேண்டியது அவருடைய தலையாய பொறுப்பு. இந்த வகையில ஒரு ஆசார கோவை என்று சொல்றது, ஒரு ஆசார கோவை என்று சொல்றது மிக தெளிவாக ஆசிரியர்கள் அந்தஸ்து தொடர்பாக அவருடைய கௌரவம் எப்படி பேணப்பட வேணும், அவர் எவ்வாறு கௌரவமா நடந்த வேணுங்கிற ஒரு வரம்புகளை உட்படுத்தியதாக ஒரு ஒழுக்கக்கோவை ஒன்று தயாரிக்கப்படும். அதை நாம பார்ப்போம் முடிச்சிட்டு. எனவே அந்த வகையில தொழில்துறையில பணியாற்ற ஆக்கள் எந்த ஒரு நிறுவனத்திலையும் அவரவருக்குரிய நிறுவன பணிகளுக்கு ஏற்ற சில ஒழுக்க நடைமுறைகள் இருக்கிறது. ஆசிரியர்களை பொறுத்தவரையில வித்தியாசமான ஒழுக்க நடைமுறைகள் இருக்கிறது. எங்களுக்கு பல தொழிற்சங்கங்களும் இருக்கிறது. ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்களிலே அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த தொழிற்சங்கங்கள் கல்வி அமைச்சு எல்லாமே இணைந்துதான் ஒழுக்கக்கோவை, ஆசிரியர்களுக்கான ஒழுக்கக்கோவையை விருத்தி செய்து அதனை பாடசாலைகளிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். அது ஒரு சட்டமாக, ஒரு ஒழுங்குபடுத்தலாக, விதிமுறைகளை உட்படுத்தியாக தயாரிக்கப்படும். ஒழுக்கக்கோவை என்பது மிக முக்கியமானது. அதுல ஆசிரியருடைய நேர்மை, நாணயம், மற்றவர்களை மதித்தல், ஏனையவர்களுக்கு மரியாதை செலுத்துதல் போன்ற விடயங்களையும் ஒரு ஆசிரியருக்கு ஏற்படுகின்ற இடையூறுகள், இன்னல்களை, சிக்கலான நிலைமைகளை, அவருக்கு ஏற்படுகின்ற அவமானங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்கின்ற விடயங்களை அந்த ஆசிரியர் ஒழுக்கக்கோவை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் மறுதலையாக ஒரு ஆசிரியர் ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும் என்கின்ற போது மறுதலையான விடயத்தையும் எதிர்பார்க்க வேண்டும். ஒரு ஆசிரியருக்கு பங்கம் ஏற்படுகின்ற போது அதனை எவ்வாறு கையாளுவது, அவரை எவ்வாறு அதனை கௌரவமாக அவரை நாங்கள் பாதுகாப்பது போன்ற விடயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஆசிரியர் ஒழுக்கக்கோவையில் அல்லது ஆசார கோவையில் முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போது அது கையாளப்படுகின்ற விதமும் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தொழில நம்பிக்கையை கட்டி எழுப்பி அவர் ஒரு கௌரவமானவர் என்ற சமூகத்தில் அவருக்கு ஒரு இடம் இருக்கிறது என்கின்ற நிலையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு சில மாண்புகள் இருக்க வேண்டும். ஆனால் அதிர்ஷ்டம் வசமாக இன்று பாடசாலைகளிலே ஒரு விடயம் இருக்கிறது. சமூகத்திலே ரெண்டு சாராருக்கு தான் சமூகத்திலே ஒரு அந்தஸ்து மதிப்பும் இருக்கிறது. யாருன்னு சொல்லுங்க, என்னென்ன ஆக்களை கூடுதலா சமூகம் மதிக்கும்? ஆசிரியர்களை தான் உண்ட ஆசிரியர் எங்க போனாலும் அவங்க மரணித்தாலும் அவங்களோட கௌரவம். ரிட்டையர்மெண்ட் போனாலும் இன்றைக்கும் இன்றைக்கு நான் என்னுடைய அதிபரை சந்திச்சேன். ஜைரா கல்லூரி, கல்முனை ஜைரா கல்லூரியினுடைய நான் படித்த காலத்துல இந்த அதிபர் MC ஆதம்பாவா சார். அவர் ரிட்டையர் பண்ணித்தான்
ஓய்வு பெற்றதுக்கு பிறகுதான் அவருடைய பிஏ பட்டத்தை முடித்தார். ஓய்வு பெற்றதுக்கு பிறகுதான் லோ காலேஜுக்கு போய் லோயர் ஆனார். அவருடைய மகன் வந்து எங்களோட ஜூனியர் 1 இயர் ஜூனியர் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில டாக்டரேட் முடிச்சு ஸ்டாட்டிஸ்டிக்கு பொறுப்பாக சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் ஒரு சீனியர் லெக்சராக இருக்கிறார், டீனாக இருந்தார். இப்போ விசிக்கும் போட்டு இப்போ விசியாக தற்காலிகமாக அவர் தான் இருக்கிறார். இந்த மாதிரி தான் தகவல். இன்றைக்கு சந்தித்தேன் அவரையும், ரஷ்மின், டாக்டர் ரஷ்மின் அவரையும் சந்தித்தேன். அவங்களோட பாப்பாவையும் எங்களோட சேரையும் சந்தித்தேன். ஒரு வகையான உணர்வு. இப்பயும் வைட் அண்ட் வைட் தான், அன்றும் வைட் அண்ட் வைட், இன்றும் வைட் அண்ட் வைட். அந்த ஆடையில ஒரு ஒரு தெளிவு இருக்கிறது. நான் சொன்ன விளங்குதான் உங்களுக்கு கிளியரா? ஓ சார், அது ஆடைக்கான அந்த மரியாதையா கொடுக்கப்படுறதுதானே? யோசிச்சு பாருங்க, 83ஆம் ஆண்டுல நான் காணும் போதும் வைட் அண்ட் வைட், 83ல இருந்து 89ல நான் அவுட் ஆகும் போதும் வைட் அண்ட் வைட். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, 83ல 9ல இருந்து இன்றைக்கு எத்தனை வருஷம்? 25 வருடம் தானே. 90ல இருந்து எத்தனை வருஷம்? 35 வருடம். என்ன 35 வருடத்துக்கு பிறகு இன்றைக்கு சந்திச்ச நான் வைட் அண்ட் வைட்டோட. இதான் அந்த நான் இதுக்கு மேல உங்களுக்கு உதாரணம் சொல்ல தேவையில்லை. இன்றைக்கும் அவர்கள் சமூகத்துல ஒரு அந்தஸ்தோட இருக்கிறார். 84 வயது, 85 வயது, இன்னும் ஸ்ட்ராங்கா இறைவன் அவரை ஒரு நல்ல தேகாரோக்கியத்தோட வைத்திருக்கிறான். இதான் ஆசிரியர். ஆகவே இதுல தொழில் நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேணும், சமூகத்துல அந்தஸ்தை பெற வேணும். இதெல்லாம் உட்படுத்தின விடயம்தான் இந்த ஆசார கோவையாக இருக்கிறது. அப்ப ஆசிரியர்களுக்கு ஆசார கோவை முக்கியமா? என்னென்ன விடயத்துல ஆசார கோவை முக்கியம்ன்றதை கொஞ்சம் விரைவா பார்ப்போம். சொல்லுங்க. முதலாவது விஷயம் என்ன? ஏன் அவசியம்? நடத்தைகள் சம்பந்தமாக. வெரி குட். நடத்தைகள் சம்பந்தமா. ஏனென்றா அறநெறியாக ஒழுக்க ரீதியாக சில தீர்மானங்களும் மேற்கொள்ளும். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, இப்ப அறநெறி ரீதியாக சில தீர்மானத்தை மேற்கொள்றதுக்கும் தொழில் ரீதியாக நடத்தைகளை தீர்மானிக்கிறதுக்கும் அதுக்குரிய தரங்களை வழங்குறதுக்கும் ஆசிரியர்கள பொறுப்புகள் என்ன என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஃப்ரேம் ஒன்றை உருவாக்குறதுக்கும் ஆசிரியர்களுக்கு கட்டாயம் ஆசிரியர்களுக்கு கோவை தேவை. நான் சமூகத்தில் 2 சாராரை பத்தி கதைச்சேன். ஒன்று சமூகம் மதிக்கின்ற மிக உன்னதமான தொழில், நம்பர் 1 ஆசிரியர், நம்பர் 2 வைத்தியர்கள். ஏனென்றால் ஒரு நபர் தன்னுடைய உடல் நலத்தை உளநலத்தை சரியாக பேணுவதற்காக ஒரு வைத்தியரிடம் செல்கிறார். அபார நம்பிக்கையில் அவர் தன்னை குணப்படுத்துவார். தன்னுடைய உடல் உள ஆரோக்கியத்தை பற்றி அவர் கருத்தில் எடுத்து அவர் பணியாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு போறார். மாணவர்கள் எங்களுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்புகின்ற களி போன்று காணப்படுகின்ற எங்களை செதுக்கி சிற்பம் செய்து ஒரு உருவமாக்கி அழகுபடுத்தி பார்க்கின்றவர்கள்தான் ஆசிரியர்கள் என்று அந்த நம்பிக்கையுடன் இளம் தலைமுறையினர் ஆசிரியர்களை நோக்கி வருகிறார்கள். ஆகவே இந்த ஆசிரியர்களை நோக்கி வருகின்ற இந்த பிள்ளைகளை ஆசிரியர்கள் சரியான முறையிலே வழிநடாத்தி அவர்களை தலை சிறந்த நாட்டு பிரசைகளாக்கி அனுப்புவது அவருடைய தலையாய பொறுப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே ஆசிரியர் கோவை ஒன்று உருவாக்கப்படுவதிலே வான்மைத்துவ நடத்தைகளை உறுதி செய்தல் என்று சொல்லி முதலாவது சொல்கிறார்கள். வான்மைத்துவ நடத்தைகள் என்றால் என்ன? வான்மைத்துவ நடத்தை என்றால் என்ன?
ஆசிரியர் மாணவர் உறவு, ஆசிரியர் அதிபர் உறவு அந்த எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ன்றத சொல்றதா சார்? ஓ, ஒரு ஆசிரியர் எவ்வாறு உடுக்க வேண்டும்? டைட்டா ட்ரௌசர் உடுக்கலாமா? ஃபிட்டா ஷர்ட்டை டைட்டா போடலாமா? வண்ண வண்ண நிறங்கள்ல கலர்ஃபுல்லாக ஒரு ஆசிரியர் மாணவர்கள் ஒரு ஆசிரியரை கவரும் வகையில உடுக்கலாமா? முடிய ஒரு வகையாக வெட்டி ஒரு ஸ்டைலா வெட்டிட்டு போகலாமா? சன்கிளாஸ் அடிச்சு சும்மா நடிகர்கள் மாதிரி பாடசாலைக்கு போகலாமா? அவரோட பேச்சுக்கள் எல்லாம் ஊத்த பேச்சு பேசலாமா? ஃபில்தி வேர்ட். அடுத்தது கொச்சை மொழியிலே, நாட்டு மொழியிலே கொலாக்குவல் லாங்குவேஜ் எனப்படுகின்ற, அதாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சில மொழி நடைகளை பிரயோகிக்கலாமா என்கின்ற பல விடயங்களை ஒரு வான்மையாளர் என்ற வகையில் ஒரு ஆசிரியருடைய நடத்தைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறுவதுதான் இந்த நடத்தை. இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் ஆசிரியத்துவம் சிதைவடைந்து கொண்டு வருகிறது. வான்மையாளர்கள் என்ற விடயத்தை ஆசிரியர்கள் இன்று மறந்து விட்டார்கள். அவர்களிடம் பேச முடியாது. இன்று ஆசிரியரிடம் கதைக்கின்ற போது ஒரு விடயத்தை சொல்வார்கள். நீங்க இன்றைக்கு போய் ஆசிரியருடன் கலந்துரையாடல் ஒன்றை ஏற்படுத்தினால், ஏன் பாடசாலைகள் இன்று கற்றல் கற்பித்தலே பின்னடைவாக இருக்கிறது, இதற்கான மூல காரணம் என்ன என்று ஒரு வினாவை எழுப்பினால் அதற்குரிய பதில் என்னவா இருக்கும் என்று இதில் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்த பதில்களை சொல்லுங்க. பாடசாலை இன்று ஏன் பின்னடைந்து செல்கிறது என்றால் ஆசிரியர் சொல்லுகின்ற ஒரு சில பதில்களை சொல்லுங்களேன். நான் கதைக்கிறது கேட்கின்றதா? அவங்களுக்கு கேட்டால் சொல்லுங்க. சொல்லுங்க. பேரண்ட்ஸ் நல்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. வெரி குட், ரைட், நம்பர் 1. ஓகே, பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு போதாது. பேரண்ட்ஸ் வந்து பைக் வாங்கி கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸ் வந்து காசை கொடுக்குறாங்க, போன் வாங்கி கொடுக்குறாங்க, ரைட். இதுக்கு பதில தேடிட்டு போவோம். வகுப்பறையில் இருக்கிற 40 பிள்ளைகள், 40 பிள்ளைகளுக்கும் பைக் கொடுக்கப்படுகிறதா? இல்ல சார். 40 பிள்ளைகளுக்கும் போன் கொடுக்கப்படுகிறதா? இல்ல. எப்பயாவது அந்த பேரண்ட்ஸை முறையாக அணுகி அந்த பிள்ளைகளையும் அணுகி அதற்கு தீர்வான முயற்சி செய்து தோல்வி எட்டப்பட்டிருக்கிறதா? முயற்சி செய்யப்பட்டிருக்கிறதா? முயற்சி செய்தும் தோல்வி அடைந்திருக்கிறோமா? அதற்கு வேறு ஏதும் மாற்று வழிகளை கையாண்டிருக்கிறோமா? இவ்வாறெல்லாம் செய்து தோல்வி என்றால் பெற்றோர் குற்றவாளிகள், பிள்ளைகள் குற்றவாளிகள். அதை எங்களால் மாற்ற முடியாது. இந்த முயற்சிகளை மேற்கொள்ளாமல் பெற்றோரை முறையாக கௌரவமாக அழைத்து பிள்ளையை அழைத்து அந்த பிள்ளைக்கு பண்பாக பேசி இருக்கிறோமா? இன்றைக்கு பிள்ளைகள் தன்னுடைய பெற்றார் சொல்வதை விட ஒரு கௌரவமான, கண்ணியமான, ஒழுக்கமான ஒரு ஆசிரியர் கூறுகின்ற விடயம் கல்லில் பொழிந்ததை போல், எழுத்துக்களை கல்லில் பொழிந்து செதுக்கி எடுத்தா போல் அது மூளையில் பதிவுறும் என்பதில் உங்களுக்கு யாருக்காவது ஐயம் இருக்கிறதா? ஒரு நம்பிக்கையான டீச்சர், ஒரு தனக்கு பிடித்த ஆசிரியர் இதை செய்ய வேண்டாம் மகனே, என் மகளே என்று கூறினால் அதை அந்த பிள்ளை விட்டு விடுமா அல்லது தொடருமா? சொல்லுங்க. விட்டுவிடும் சார். நாங்க எப்பயாவது சொல்லுங்க. பிள்ளைகள் வந்து இறக்கத்தை கீழ்ப்படியக்கூடியவர்கள், அடிமை. நான் ஏன் சொல்றேன்டா, நாங்க இதுக்காக சொல்லல. எனக்கு காலேஜில் இருக்கிற பிள்ளைகள் அவங்களுடைய வயதும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சமனான வயதுடைய பிள்ளைகள் தான் நாங்க இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு சமனான வயதுடைய பிள்ளைகள் தான் எங்க இருக்கிறாங்க? காலேஜிலே இருக்கிறாங்க. அப்ப என்னுடைய உணர்வு எவ்வாறு இருக்கிறது என்றால், என்னுடைய பிள்ளை ஒன்று அங்கிருந்தால்
எப்படி நான் நடந்து கொள்வேன், என்னுடைய பிள்ளையுடன் எப்படி நடந்து கொள்வேன் என்பதை மையமாக கொண்டு நான் வந்து அந்த பிள்ளைகளை பார்க்கிறேன். எவ்விடத்துல கட்டுப்படுத்த வேண்டும், எவ்விடத்துல இரக்கமாக இருக்க வேண்டும் என்கிற விடயத்தை இது செய்த போது என்னுடைய பிள்ளைகள் எனக்கு எனக்கு எவ்வாறு கௌரவம் அளிக்கிறதோ அதே போல அந்த பிள்ளைகளும் என்ன செய்யும், எனக்கு எதை அளிக்கும், மதிப்பையும் மரியாதை, அன்பு. மரியாதையும் அன்பை தரும். ஒரு விடயம் சொல்றார், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் தென் டேக் ரெஸ்பெக்ட். இதுதான் ஒரு விதி. கிவ் ரெஸ்பெக்ட், முதலாவது மரியாதையை நாங்கள் கொடுக்க வேண்டும். டேக் ரெஸ்பெக்ட், நாங்க முறையா பிள்ளையோட கதைக்க வேண்டும். ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். ஏற்றுக்கொள்றீங்களா? நாங்க முறையாக கதைக்க வேண்டும். நாங்க முறையாக கதைக்க வேண்டும், நாங்க முறையாக நடந்து கொள்ள வேண்டும். எனவே வான்மைத்துவ நடத்தையில உறுதி செய்யறது முக்கியமானது. அவர் உங்கள்ட்ட நீங்க ஒரு டீச்சரை நீங்க இப்பதான் சொன்னீங்க, எங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் போல இப்ப ஆசிரியர்கள் இல்லை. ஏற்றுக்கொள்ளுங்களா? எங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர் போல ஆசிரியர் இல்லைன்னு சொல்லி சொல்றோம். ஏன்? அவங்க வான்மையாளர் வான்மைத்துவ நடத்தைகள் அவங்கள்ட்ட இல்லை, மிக மோசமா இருக்கிறாங்க. நல்ல நம்ம பிள்ளைக்கு ஏசுற எப்ப நமக்கு கோபம் வரணும், இனி 7வது கட்டத்துலதான் நாம கோபத்தை கொஞ்சம் வரவழைக்கும். முதலாகவே ஒரு குற்றம் செய்கின்ற போது அந்த பிள்ளைக்கு அடிக்க வேணும் என்றால், ஒரு சிறிய பிள்ளைக்கு அடிக்கிறதா இருந்தால், பிள்ளை பெரிய பிள்ளை விட்டா என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க, என்ன தண்டனை வழங்க போறீங்க? என்ன தண்டனை வழங்க போறீங்க சொல்லுங்க. சஸ்பெண்ட் பண்றா சார். இல்ல நான் கேட்கிறேன்னா, இப்ப பிள்ளைக்கு சின்ன சின்ன விடயங்களுக்கு எல்லாம் நீங்க அடிக்க வலிக்கட்டா, ஒரு பெரிய குற்றம் செய்து வந்து விட்டான், அவனுக்கு அதுக்கு அங்கால தண்டனை, அடிக்கிறதுக்கு அங்கால வேற தண்டனை வழங்க முடியுமா எங்களால? சார் அடிக்கவே கூடாது. அதுக்குள்ள நீங்க தாருக்கு மாறாவது சின்ன பிளவு அடித்து கண்ணாடி உடைப்பதை போல் உடைக்குதால் அது நியாயமாக அமையாது. மிக கவனமா இருக்கணும். இது ஒரு விடயம். எனவே நம்பிக்கையும் விசுவாசமும் தொழில உங்களுக்கு ஏற்பட வேண்டும். இந்த தொழிலை கௌரவமாக நீங்கள் மதிக்க வேண்டும். ஒரு பண்பாடு உள்ள நிலையில நீங்க உங்களோட நடத்தைகளை நீங்க மாற்றி அமைக்கணும். சரியா நீங்க உடுக்க வேணும், சரியா பேச வேண்டும், சரியான நேரத்துக்கு இயங்க வேண்டும். இதெல்லாம் ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டிய பண்பு. மாணவர்களை பாதுகாத்தல். இன்றைக்கு செய்திகளை வாசிக்கின்ற போது ஏற்படுகின்ற நிலைமை என்ன? என்ன நிலைமை? சொல்லுங்க. நிலவரம் என்ன? ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தண்டனைகள், இந்த தகுதிக்கு மேல தண்டனைகள் வழங்குற சம்பந்தமான செய்திகள் தானே சார். அது வந்து கவலை விடுங்க. இன்றைக்கு எத்தனை பிள்ளைகளா துஷ்பிரயோகம் செய்த செய்திகள் ஒன்றா இரண்டா செய்தித்தாள்கள்ல, இதுகள்ல, டிவி, தொலைக்காட்சி, ஏனைய சமூக வலைத்தளங்கள்ல வார செய்திகள், ஆசிரியரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட பிள்ளைகள்ல செய்திகள் உங்களுக்கு காது கட்டவில்லையா? அப்படி நடக்கலையா? நடக்குது. அப்ப ஆசிரியர்களை பொறுப்புதாரிகள் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட தங்களுக்கு பிறக்காத பிள்ளைகள், லோகோ பேரன் என்று இடம்சார் பெற்றோராக இருக்கின்ற அந்த பிள்ளைகளே இந்த இடம்சார் பெற்றோராக ஆசிரியர்களை பிழைவிடுகிறார்கள், அவர்களை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் எந்த மறுதளிப்பும் கிடையாது. இரண்டாவது விடயம், மாணவர்களிலே இருக்கின்ற ரகசியங்கள், ஏழையாக இருக்கலாம், அவருடைய கௌரவத்தை பேணும் வகையில அந்த மாணவர்களுடைய விடயங்களை, அந்தரங்கமான விடயங்களை மூடி மறைத்து
இப்ப தாய் தந்தை 2 பேரும் செப்பரேட்டா இருக்கிறாங்க. வகுப்புல வந்து டேய் இந்த வா, என்னடா உங்க அப்பன் விட்டுட்டு போயிட்டானடா 2 பிள்ளைகிட்ட கேட்க முடியுமா? முடியாது சார். அப்படி கேட்கிற ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அதை சொல்லுங்க எனக்கு. அப்படி கேட்பவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அதை சொல்லுங்களேன். இருக்கிறாங்களா இல்லையா? என்ன மாதிரி? இல்லையா? சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆகவே மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. 3வது விடயம் வான்மைத்துவ நாணயத்தை பேணி வருதல். அது என்ன வான்மைத்துவ நாணயம் உண்டா? நாணயம் உண்டா? சொல்லுங்க, வான்மைத்துவ நாணயம் உண்டா என்ன? நம்பிக்கை. நாம நேர்மையா இருக்கிறது, நமக்கு ஒரு கௌரவம் இருக்கிறது, நம்மட நலன்கள் மீது வார முரண்பாடுகளை எப்படி நாம கையாள போறோம். நம்மளை நம்பணும், அதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களோட சமூகம் என்ன செய்ய வேணும்? இவர் ஒரு தலை சிறந்த ஆசிரியருங்கிறது என்ன வேணும்? என்ன செய்ய வேணும்? சொல்லுங்களேன். என்ன செய்ய வேணும்? இவர் ஒரு கௌரவமான ஆசிரியர்ங்கிறது சமூகம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும் சார். கொள்ள வேண்டும், அதான் முக்கியம். அப்ப அதுக்கு உரிய ஒரு நிலையாக இந்த ஆசிரியர்களுக்கு கோவை காணப்படுகிறது. அடுத்தது வழிகாட்டல்களையும் ஒத்துழைப்பையும் வழங்குதுன்னா என்ன? வழிகாட்டலும் ஒத்துழைப்புனா என்ன? என்ன வழிகாட்டலும் ஒத்துழைப்பும் வேண்டாம்? நாம சில சட்ட திட்டங்கள் நமக்கு இருக்க வேணுமா இல்லையா? சில சட்ட திட்டங்கள் இருக்க வேணுமா இல்லையா? இருக்கணும் சார். மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு சில சட்ட திட்டங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். எப்படி நடந்து கொள்ளணும், என்ன செய்ய வேணும்ங்கிறது தொடர்பான சட்ட திட்டங்களை நாங்க பேண வேணும். அப்ப அதுக்குரிய வழிகாட்டலை வழங்குறது அடுத்த முக்கியமான விடை. ரைட், இப்ப வருவான். இதுல இலங்கை ஆசிரியர்களுக்கு தொழில் ஒழுக்க கோவை சொல்லுங்க. இந்த நாட்டுல ஆசிரியர்கள் நமது தொழில எப்படியான ஒழுக்கங்களை கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேணும் என்று சொல்லி ஒரு சில விதிமுறைகளை ஒழுங்கமைச்சு சுற்றி நிறுவமாக 2012-37 வெளியிட்டிருக்கிறார்கள். நான் சொன்னேனா இல்லையா? உங்களுக்கு இப்ப சொன்னேன் என்ன, ஆசிரியர் ஒழுக்க கோவை ஒரு சுற்று நிரூபமாக வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். அப்படித்தானே? ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். அப்ப அதை நாம சொன்னோம். அதன் அடிப்படையில இலங்கையில வெளியிடப்பட்ட ஆசார கோவையினுடைய தலைப்புகளை விரைவா சொல்லுங்க. நாம இப்ப அந்த சர்க்குலருக்கு போறோம். சொல்லுங்க. சொல்லுங்க. முதலாவது என்ன சொல்லுங்க. நாம கதைச்சிட்டோம், நீங்க சொன்னா அடுத்தது போயிடலாம். சொல்லுங்க. முதலாவது விஷயம் சொல்லுங்களேன். நான் எனக்கு பார்த்திருக்கிறார்கள்.
வான்மைத்துவ தொழில் நடத்தை ஏற்கனவே கழிச்சிட்டோம். வான்மைத்துவத்துக்கு சில தொழில் நடத்தை இருக்க வேண்டும், அதை மதிக்கிற ஆளா இருக்கணும். இந்த வான்மைத்துவத்தில் அவர் இருக்க வேண்டும், ஒரு சிறந்தவரா. ரெண்டாவது என்ன? நாணயம். நாணயம் உண்டா என்ன? நாணயமாக நடந்து கொள்ளுதாண்டா என்ன? நேர்மையா நடந்து கொள்றது. மற்றவர்களுக்கு அந்த பார்க்கறதுக்கு ஒரு பிளசன்ட் ஃபீலிங் ஏற்படுமா இருந்தா, உங்களை பார்த்து ஒரு அருவருப்பு வராட்டி அதை நாணயம். ஒரு அருவருப்பு வராட்டி அதுதான் என்ன நாணயம். விளங்குதா உங்களுக்கு? அப்ப நாணயம் என்று சொல்றது ஒரு அருவருப்பு வராத வகையில நீங்க நடந்து கொள்ள வேணும். அடுத்தது பொறுப்பு கூறல். பொறுப்பு கூறல்னா புள்ளைகளை வந்து அந்த பேரண்ட்ஸ் ஆசிரியர் நம்பித்தான் அனுப்புற, அதுக்கு நாங்க பொறுப்பு கூறுறதா இருக்கணும் இந்த சந்தர்ப்பம். அப்போ உங்களுக்கு இப்ப பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டால் உங்களுக்கு வகை கூறல் சொல்லலாம். பொறுப்பு கூறல் நீங்க ஒரு வகை கூறல் பொறுப்பு கூறல் உங்களுக்கு இருக்கிறது. அப்ப நீங்க வந்து உங்களோட பிள்ளைகள் பொறுத்த வரையில அவர்களுக்கான சகலவித விஷயங்களையும் நீங்க பொறுப்பு கூறக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அவர் அர்ப்பணிப்போட செயற்படணும், அவர்களுடைய இதுல விஷயம் உங்களுடைய வான்மைத்துவத்தை நீங்க விருத்தி செய்து கொள்ளணும். 4வது விடயம் வேற்றுகை அல்ல, இதுல பிழை இருக்கிறது. வேற்றுமைகளை மதித்தல். வேற்றுமை தான் வேற்றுமைகளை மதித்தல் என்ன சொல்லுங்க. மாணவர்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை வந்து மத்தல சார், சகலரையும் ஒன்று மாணவர் இல்லை, எல்லா மாணவர்களும், அதாவது ஆசிரியரிடத்திலே வேறுபாடு என்ற வித்தியாசம் இல்லாம சமமாக மாணவர்களை பார்த்துக்கொள்றோம். மாணவர்களை மட்டுமா? எல்லாரும் ஆசிரியர்கள், பாடசாலையில மதிக்கணுமே, எல்லாரையும் மதிக்க வேணும். என சகலரையும் நீங்க என்ன செய்யணும்? மதிக்க வேணும். எல்லா ஆசிரியர்களையும் நீங்க சமமானவர்கள் மதிக்கிறதோட அவர்களிடத்திலே வேறுபாடு இருக்கிறதுங்கிறத நீங்க ஏற்றுக்கொள்ளணுமே. என்ன வேறுபாடு? அவர்கள் சில நீங்க படிப்பிக்கிற மாதிரி அவர் படிப்பாரா? கூட அதே ஸ்டைல் அவர் படிப்பாரா? அதே நிலைமையில் அவர் இருப்பாரா? நீங்க சிந்திக்கிற மாதிரி இன்னொரு ஆசிரியர் சிந்திப்பாரா? இல்லைன்னு. எனவே சிந்தனைகள் வேறுபடும். அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இல்லாட்டி என்னன்னா, முதலாவது விடயம் தான் நீங்க உங்களுக்கு ஒரு வகையாக உணரணும். நீங்க இது உண்மையாகவே ஒரு நோமலாக ஒரு வேறுபாடு எல்லா இடத்துலையும் இருக்கும். எனவே நாம நினைக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், நாம நடைமுறைப்படுத்த இயலாது. நம்மட கருத்துக்கும் வேறு ஆசிரியர்கள். அடுத்த பிள்ளைகளிடத்திலையும் வேறுபாடு இருக்க வேணும்ன்றதை நாம 5வது சொல்றாங்க வான்மைத்துவ உறவு. இதை பத்தி கதைங்க. வான்மைத்துவ உறவுண்டா என்ன? வான்மைத்துவ உறவு இதான் எங்களுக்கு அடுத்த சவால். ஆசிரியருக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு சொன்னா அதை இன்னொரு ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலும். ஆசிரியர்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நட்புறவோட இருக்கிறது எல்லா விடயங்கள்லயும் அவங்களுக்கு ஹெல்ப் ஆகிறது சார். அதாவது அவங்கள்ட்ட எங்களுக்கு சொல்றது, எங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை நாங்க செஞ்சு கொடுக்கறது. அப்படி நீங்க முதல் இவர் ஒரு நம்மட சகோதர, ஒரு தொழில் இருக்கிறவர், எம்மை போல அவருக்கும் சில உரிமைகள் இருக்கிறது. எனவே இவரும் என்னை போன்று முன்னேற வேண்டும். அவரும் என்னுடைய வான்மைத்துவத்திலே ஒரு பங்காளியாக இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளாட்டி 2 டீச்சர்ஸுக்கு இடையில ஸ்கூல்ல என்ன வரும்? ஒரே சப்ஜெக்ட் கற்பிக்கிற 2 பேரும் பொறாமை ஒன்று ஏற்படுமா இல்லையா? நானும் தமிழ்,
அவரும் தமிழ். அவர் என்ன பெரிய ஆளா என்று யோசித்தால் எங்களுக்கு உறவு வளருமா? உறவு வளருமா? இல்ல சார். இல்ல சார். ஒரு சிரேஷ்ட ஆசிரியர் இருக்கிறார், அவருக்கு பிறகு வந்து ஜூனியர் ஒரு ஆள் இருக்கிறார். இவங்க 2 பேருக்குள்ள உறவு எவ்வாறு இருக்க வேண்டும்? எவ்வாறு இருக்க வேண்டும் உறவு? ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவம் தெரியாத விடயம் கேட்டால் சொல்லிக்கூடிய கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்ல மூத்த ஆசிரியர் காணப்படணும். அதுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில செகண்ட் வந்தவங்க கொஞ்சம் மரியாதையாக நடந்து கொள்ளணும். இந்த 2 விஷயம் நீங்க முதல் சொன்ன சகோதரத்துவம் என்று சொன்னால் சொன்னது, மூத்தவர் முதல் வந்தவர் தன்னுடைய இளையவருக்கு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்தளித்து தனக்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை அவரிடத்திலே வளர்க்க முயற்சி செய்ய வேண்டும். தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பகிர்ந்து நீங்களும் இப்படியான இக்கட்டான நிலைமையில் வருவது இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், அவரை வழிப்படுத்த வேண்டும். அந்த சீனியர் எனப்படுகின்ற சிரேஷ்ட ஆசிரியரிடமிருந்து இந்த கனிஷ்ட ஆசிரியர் என்ன செய்து கொள்ள வேண்டும்? பாடம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான சீனியர் என்றால், உண்மையான ஒரு சிரேஷ்ட ஆசிரியர் என்றால், புதிதா வந்தவர் முன்பு வந்தவர்கிட்ட கற்றுக்கொண்டாதான் அவர் சிரேஷ்ட ஆசிரியர். அவர்கிட்ட பண்பே இல்லை, அவருக்கு நடக்க தெரியாது, மாணவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்வது என்று தெரியாது, எவ்வாறு கற்பிக்கிறன்னு தெரியாது, ஒரு ஸ்டாஃப் ரூம்ல சண்டை சச்சரவுல ஈடுபடுறது, யாரையும் மதிக்கிறல்ல. இவர் சீனியரா? அவருக்கு சர்வீஸ்ல காலத்தால சீனியரா இருக்கலாம், ஆனால் ஆசிரியத்துவத்தில் அவர் சீனியரா? இல்ல. இல்ல சார். அப்ப இல்லன்னு சொன்னா அவர் ஒரு வான்மைத்துவ ஆசிரியராக இல்ல, மூத்தவர் ஆசிரியரா இருந்தா அவற்றது நான் என்ன இதே நான் சொல்றேன். என் அனுபவத்து அவங்க கதைச்சாங்க. நான் இதுல டீச்சர் கேட்டு போனோன்னே எங்களோட சீனியர்ஸ் பெரிய கதையெல்லாம் காய்ச்சாங்க. நான் கூப்பிட்டு சொன்னேன், இங்க வாங்க, நீங்க சீனியர்ஸ் ஆறுன்னு தெரியுமா உங்களுக்கு? கேட்டது இதே கேள்வியை கேட்டு இப்படியே கேட்டு, நீங்க சீனியர் தான் என்றால் உங்களிடம் நாங்கள் கற்றுக்கொண்டால் நீங்க சீனியர், நாங்க ஜூனியர். எங்களிடம் நீங்க கற்றுக்கொண்டால் நாங்க தான் சீனியர்னு சொல்லிட்டு வந்தேன். சரியா பிள்ளையாது? சரி சார். இந்த நான் உண்மையா சொன்னேன், சீரியஸா நான் சொல்லிட்டு வந்த விஷயம் தான் இது. உங்கள்ட்ட நாங்க படிக்காம எங்கள்கிட்ட நீங்க படிச்சு உங்களோட நடத்தையை மாற்றிக்கொண்டா நாங்க சீனியர் போங்கன்னு சொல்லிவிட்டேன் ஒரு சந்தர்ப்பத்துல. ஆகவே இந்த விஷயத்துல நாங்க கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும் இந்த விடயத்துல. ஆகவே அந்த வான்மைத்துவ உறவை போன்றதுல நாங்க ஒரு நல்ல நிலையில இருக்கணும். இப்ப வருவோம் ஆசார நடத்தைகள், வான்மைத்துவ நடத்தைகள், பழக்கம், எத்திக்ஸ் ஆஃப் பிஹேவியர் ஆஃப் டீச்சர். இவர் உண்மையாக நாம் பல தடவை கதைச்சிட்டோம். நேர்மையானவர்கள், மாணவர், பெற்றோர் மற்றும் சக ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்களோட நிஜம் நல்ல மனதில் ஒன்று உள்ளுக்கொண்டு வெளியொண்டு வைத்து நடக்கிறவர்கள் இருக்கிறார், அப்படி இல்லையா? உள்ளுக்கொண்டு வச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியான ஒரு நல்ல மனோபாவத்தோட இல்லை, நிறைய பேர் இல்லைன்னு. அது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையான விஷயமா இருக்கிறது. இன்றைக்கு ஆகப்பெரிய ஒரு மோசமான நிலை தான். நிறைய பேர் சரியான நடத்தையில இல்லை, நேர்மை இல்லை, உள்ளுக்கொண்டு புறம் உண்டு, ஒன்றை நினைச்சு கொண்டு இன்னொன்றை சொல்றது. பொய், வாயை திறந்தால் பொய். அந்த சிங்களத்தை சொன்னா கலாகனையான கலாகனையான பொருவ கலாகனையான. அப்ப அது மாதிரி ஒரு 6 பாய்ந்து செல்வது விருப்பம் இல்லை சார்.
எப்படி ஒருத்தர் முன்னுக்கு போறதுக்கு மத்தவருக்கு விருப்பம் இல்ல சார். உண்மை என்னண்டா இப்ப நீங்க முதல்ல இருந்த ஒரு ஆசிரியர் சொல்லுங்க, நாம இப்படி யோசிச்சு கொள்வோமே, படிக்கல நாம, அவர் வந்து ஒரு ஒரு டிகிரியோட நிற்கிறார். நீங்க ஒரு எம்இடி செய்ய வலிக்கிட்டால் அல்லது நீங்க ஒரு எம்ஃபிலுக்கு போகணும்னு சொன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? விரும்ப மாட்டார். யார் விரும்ப மாட்டார்? அந்த அந்த ஆசிரியர் முடிச்சவரு அந்த டிப்ளோமா இதுல பயன்படுத்துவார். பணியாற்றி இருக்கிறாள் வந்து முன்னுக்கு போறது விரும்ப மாட்டார். பொறாம வந்துடும். ஆனா அது வாழ்க்கையில நீங்க ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன். நீங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்க எனக்கு எந்த பர்சனல் லைஃப்ல நான் ஒரு மகிழ்ச்சி அடைகிற சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஒன்று, அந்த மகிழ்ச்சின்னு சொல்றது என்னடா, எப்படி உங்களுடைய நண்பர் ஒருவர் உங்களை விட பணக்காரராக இருக்கிறார். உங்களுடைய நண்பர் உங்களை விட நல்ல கல்வி அறிவில முன்னேறி இருக்கிறார், பெரிய வாகனத்துல போறார். நீங்க சந்தோஷப்படுவீங்களா, தூக்கப்படுவீங்களா, பொறாமைப்படுவீங்களா? சந்தோஷம். நல்லா இருக்கிறேன்னு சொல்லி சந்தோஷப்படுறோம் சார். ஏன் சொல்லுங்க, நீங்க அவரை பார்த்து மகிழ்ற நேரம் உங்களுக்கு உங்களோட நோய் குறைவடையும், உளம் திருப்தி அறியும். அதே நேரம் உங்களுக்கு பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம், என்னுடன் படித்த என்னுடைய நண்பரை பாருங்கள், இவர் இன்றைக்கு ஒரு ஒரு நல்ல படித்து பெரிய அந்தஸ்துல நிறைய பட்டங்களை முடித்து நல்ல தொழில் இருக்கிறார், என்னுடைய நண்பர் மச்சான் எப்படி மச்சான் என்று சொல்ற நேரம் உங்களுக்கு ஒரு ஒரு மனதில பூரி போட்டு வரும்னா அதுக்கு மேல என்ன வினையும் இருக்குதா வாழ்க்கையில சந்தோஷப்படுறதுக்கு? அப்படி இருக்கிற நேரம் இறைவன் நமக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சந்தோஷத்தை தருவான். இன்னொரு பக்கத்தால நமக்கு வேறு வேறு விடயங்கள்ல நமக்கு நிம்மதியையும் அதை ஈடு செய்யக்கூடிய சில இதுகளை தருவாங்க. அந்த பழக்கத்தை நாங்க பாடசாலையிலையும் நாங்க என்ன செய்யணும், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சரியா? விளங்கிட்டா? ஓகே. நாணயம் நாணயம்ண்டா நான் சொல்லிட்டேன் பல தடையும். நாணயமாறுகள நாணயம்ண்டா இப்ப நான் நாளைக்கு உங்ககிட்ட ஒரு இன்னைக்கு சொல்றீங்க ஒரு 10,000 ரூபாய் எனக்கு வேணும் ஒரு ஆள்கிட்ட, சரிதானே? அப்ப நீங்க சொல்றீங்க நான் ஒரு சரியா 1 வீக்கால தருவேன். 1 வீக்கால அந்த காசை திருப்பி கொடுத்தா நீங்க யாரு? நாணயம் உள்ளவர். கொடுக்காட்டி யாரு? நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம். அதான் நாணயமற்ற தன்மைன்னு சொல்றேன். நாணயமாக நடந்து கொள்றாருங்கிற அதுதான். நாணயமாக நடந்து கொள்றாருங்கிற அதுதான். அடுத்து நம்பிக்கைக்குரியவராயிருந்தால் இது வித்தியாசம். என்னன்னா உங்களோட வகுப்புல ஒப்படைக்கப்பட்ட நம்பிக்கைக்குரியவர் சொல்லுங்க அப்ப என்னன்னு. என்ன நம்பிக்கைக்குரியவர்? நம்பிக்கைக்குரியவர்னா என்ன சொல்லுங்க. உதாரணமாக உங்களுக்கு ஒரு 5 வகுப்புகள் கற்பித்தலுக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 வகுப்புல நீங்க சின்சியரா ஒர்க் பண்ணி உங்களோட பாடங்களை முடித்து கணிப்பீடு எல்லாம் செய்தால் நீங்க நம்பிக்கைக்கு கேட்குதாக இருக்கிறது. ஹலோ, கொஞ்சம் ஒரு 1 மினிட், கொஞ்சம் ஒரு 1 மினிட் லைன்ல நீங்க. சொல்லுங்க. நம்பிக்கைக்குரியவர்னா உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பணிய சிறப்பாக நீங்க யாரு? சிறப்பாக முடிச்சு கொடுக்குறது, அதாவது சரியாக முடிச்சு கொடுக்குறது. இல்ல இன்றைக்கு போய் ஏமாத்திட்டு பிள்ளையில வந்தா உங்களை நம்பலாம். நீங்க உங்களோட நம்பிக்கைக்கு பொறுத்தவங்க வேலை செய்யல. நல்லொழுக்கம்
நல்லொழுக்கம், ஒழுக்கமுள்ள நடத்தைகள், மாணவர்களுக்கு மரியாதையா பேசுறது, மற்றாக்களோட மரியாதையா பேசுறது, நல்ல வார்த்தை பிரிவுகளை பிரிவைக்கிறது, நல்ல மொழி நடையில பேசுறது, மற்ற முதியோரை மதிக்கிறது. அப்ப அதெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒழுக்கமான, இப்ப வரும்போது பாடசாலைக்குள்ள ஒழுக்கமான முறையில வாரது, அதிபருக்கு ஒழுக்கம் சில நடைமுறை, பிள்ளைகளோட ஒழுக்கமா நடந்து கொள்றது, மனப்பாங்கு ரீதியான விஷயம், அது மரியாதை. இப்ப இதுல வந்து முதியோருக்கும் மரியாதை செலுத்தணும், சிறியோர் மீது என்ன செய்யணும், நாங்க என்ன செய்ய வேணும், அன்பு அன்பு காட்ட வேணும். எனவே மரியாதையாக நடந்து கொள்ள வேணும். மற்ற ஆட்களுக்கு பாராபட்சம் காட்டக்கூடாது. ஏனையவர்களுக்கு நாங்க மதிச்சு நடக்க வேணும். இந்த விடயங்கள் எல்லாம் இதுல இருக்கிறது. அடுத்தது அந்தரங்கம் பேணக்கூடியவராக இருத்தல். இதை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. என்ன அந்தரங்கம் பேணுறா, ரகசியம் பேணணும். எல்லாத்தையும் கொண்டு சொல்றதா, பாடசாலையில் நடந்த சம்பவங்கள்லாம் வெளியே சொல்றதா, பாடசாலையில் நடந்த மேல பார்த்து துப்பினா ஆடுற முகத்துல விடும். மேல பார்த்து துப்பினா ஆடுற முகத்துல விழும், அந்த முகத்திலே முகத்துல விழும். எனவே அதுல நாங்க கவனமா இருக்கணும். ரெண்டாவது அந்தரங்கம் பண்றது. அதுல நம்ம பாடசாலையில் உள்ள சிக்கலான தன்மை, மாணவர்கள பிரச்சனை வெளியே போய் சொல்ற இல்ல. அடுத்தது ஆண்மைத்துவம். நீங்க ஒரு ப்ரொஃபஷனல், உங்களை பார்த்தா நீங்க உடுக்கிற உடுப்புடவைகள், உங்களோட மொழி பிரயோகம், உங்களோட நடத்தை, நீங்க கற்பிக்கிற ஸ்டைல், நீங்க வகுப்புல நடந்து கொள்ற விதம், மாணவர்களுக்கு வழிகாட்டுற விதம், மாணவர்களுக்கு வளங்களை பெற்றுக் கொடுக்கிற விதம், உங்களோட அதிபரோட நீங்க டீல் பண்ற விதம், மேலதிகாரிகள் வரும்போது எப்படி நீங்க ஒரு வான்மையாளராக நடந்து கொள்றீங்க, நல்ல ஆளுமையோட நடந்து கொள்றீங்கிற விஷயம் எல்லாம் வான்மைத்துவம் தொடர்பட்ட விடயமாக இருக்கிறது. ஆகவே இதுல நீங்க வான்மைத்துவ நடத்தைகளை சிறப்பாக வெளிக்காட்டி ஆசிரியர்களோட, மாணவர்களோட, ஏனைய சமூகத்தோட நல்ல நல்லிணக்கமாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் வான்மைத்துவ உறவுக்கான ஆசார ஒழுக்க நடத்தைகள். அப்ப அது மீண்டும் அதான் சொல்றாங்க, என்ன, முதலாவது மரியாதையானது உகந்ததுமான மாணவர்களோட உறவுகள். இப்ப இதுதான் ஆகப்பெரிய பிரச்சனை. இப்ப நாம இதைத்தான் பல தடவைகள் கதைச்சோம். என்னது, மரியாதையானதும் உகந்ததுமான மாணவர்களுடனான உறவுகள். என்னது, என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, என்னது, மாணவரோட எப்படி உறவு போகணும், ஆரம்பத்துல கதைச்சேன் நான், சொல்லுங்க. மாணவர்களை கௌரவமாக அவங்களுக்கு மரியாதையை கொடுத்து கற்றலுக்கான உதவியை செய்வதோடு அவங்களோட பின்னூட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளணும். அவங்களோட மச்சான் போட்டு பழகலாமா, மாணவர் மச்சான், வாங்க மச்சான் கூப்பிடலாமா? சார் அதான் அப்படி விதிக்கிற டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, 1-2 பேர். மிச்சமோ நான் கதைக்க தெரியாது, டே இங்க வா, டே என்னடா, இதெல்லாம் ஒரு நல்ல மொழி அல்ல. நாங்க நீங்க வாங்க போங்கன்னு கௌரவமாக பேச வேண்டும், நல்ல உறவுகளை பேணிக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும். நீங்க மரியாதையா நடந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்களை இன்றைக்கும் எனக்கு தெரியும், அவங்களோட ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு சிறந்த ஆசிரியர்கள் இருப்பார்கள். உங்களால மதிக்கப்படுகின்ற ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா? மனதில் உள்ளத்தில் இருக்கிற ஆசிரியர் இருக்கிறாங்களா? உள்ளத்தில் இருக்கிற ஆசிரியர் இருக்கிறாங்களா இல்லையா? நிச்சயமா இருப்பாங்க. நிச்சயமாக உங்கள்கிட்ட மதிக்கப்படுற ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, இருக்கவே செய்வார்கள். அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப சொல்லுங்க, இந்த எனவே மரியாதையுடன். அடுத்தது சகபாடிகள் அல்லது நண்பர்களுடன் இணைந்து செயற்படலாம். உங்களோட இருக்கிற பாடசாலையில் இருக்கிற வளங்களை, உங்களுக்கு இருக்கிற சகபாடிகளோட, உங்களோட இருக்கிற டீச்சர்ஸோட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்க இணைஞ்சு போகணும். பல தடவை கதைச்சிட்டோம். வகுப்பறையில வந்து நீங்க முரண்பாட்டு கொண்டு போகல. அன்றைக்கு ஆகப்பெரிய சண்டைகள், சச்சரவுகள் என்ன ஏற்படுகிறது, நான் பெரிதா
என்ன இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? தன்மான பிரச்சனை, பிரஸ்டீஜ். இப்ப இந்த பாடசாலையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஒரு ஜூனியர் வந்தா அவருக்கு இடம் கொடுக்க கூட அவரு நேற்று வந்தவர் தானே என்ற ஒரு மனோபாவத்தோட பார்க்குற ஒரு மனோநிலை இருக்குதா இல்லையா? ஒரு ஜூனியர் வந்தா அவரை இழிவா பார்க்குற ஒரு மனோபாவம் இருக்கிறதா இல்லையா எங்களோட கணவர்கிட்ட? தெரிச்சு சார், அந்த எந்தக்கு எடுத்தாலும் அவங்க புதிய ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஆக்களை ஒரு டீச்சர்ஸ். மாதிரி பார்க்குறது. ஆனா உண்மையா என்ன செய்யணும்? உங்களோட சர்வீஸுக்கு வந்தா டீச்சராக அவர் வந்தா அவர் டீச்சர் தான். அவரை கூட இணைஞ்சு கொண்டா உங்களோட வயது வித்தியாசமும் உங்களோட சேவை வித்தியாசமும் இருக்கிறதே தவிர அவரை நாங்க ஜூனியர் சீனியர் என்று பார்க்க தேவையில்லை. அதுக்காக இப்ப சீனியரை மதிக்காம அவருக்கு இப்போ எல்லா விடயத்தையும் செய்யணும், செஞ்சு கொடுக்கணுங்கிற கருத்து அல்ல. ஒரு சீனியர் இருக்கக்குள்ள சில விஷயங்களை சீனியரோட கலந்துரையாட தான் செய்ய வேணும். அதுக்காக ஜூனியரை மட்டம் தட்டி தாழ்த்தணுங்கிறதே நான் உடன்பாடு இல்லை. இப்போ சீனியரை விட்டுட்டு நல்ல தரமான ஒரு ஆள் இருக்கக்குள்ள ஜூனியர் ஒரு ஆளுக்கு ஸ்கூல்ல ஒரு பதவியை கொடுக்கலாமா? இல்ல, அதை செய்யக்கூடாது. ஆனா சகபாடு என்னன்றோட இணைந்து செயற்பட வேண்டும். பெற்றோர் பாதுகாவலுடன் பங்காளராக செயற்படும். இது மிக முக்கியமான விஷயம். என்னது இதை பற்றி கதை? பெற்றோர் சார் ஒரு வகுப்பு செய்யறேன்னு சொன்னா பெற்றோரோட ஒத்துழைப்பும் கட்டாயம் வேணும். உண்மைக்கு உண்மையா சொல்லுங்க, நீங்க இப்ப ஏஎல் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களோட பெற்றோரை அழைச்சி உங்களோட பாடசாலை எத்தனை தரம் பேசிருப்பாங்க? உங்களோட அனுபவங்களை சொல்லலாம் சார். அதற்கான முந்தி சொன்னா அப்படி ஒருத்தரையும் கூப்பிடுறல, அந்த ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இதுக்கோதான் இன்வைட் பண்றேன். இப்ப அப்படி இல்ல, மாசத்துக்கு மாசம் பெற்றோர் மீட்டிங் போட்டு அவங்களை வர சொல்லி அப்டேட் பண்ணி கொண்டேதான் நிற்கிறேன். இப்ப கொஞ்சம் அந்த மாற்றம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. என்ன இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அந்த புள்ளுகளுக்கு அந்த முன்னறித்தல் மாதிரி பேரண்ட்ஸையும் அதுக்குரிய மாதிரி இயக்கி கொண்டுதான் நிற்கிறேன். அது ஒரு பாசிட்டிவான மாற்றம். என்ன இப்ப ஏற்பட்டிருக்கிற ஒரு நல்ல மாற்றம் தான். சொல்லுவாங்க சார், புள்ளைகளை பாடசாலைக்கு சேர்த்துட்டு போனா திருப்ப அவங்கள பாடசாலையில இந்த எடுக்கத்தான் இந்த ரிசல்ட்ஸ் வெளியாயினத்துக்கு பிறகு அவங்கள இந்த லீவிங் சர்டிபிகேட் எடுக்கத்தான் பாடசாலைக்கு வருவாங்க சொல்லுவாங்க முந்தி உள்ளவங்க சார். இப்ப மாறுகிறது. காரணம் என்ன? கல்வி முன்னேற்றம் சார். முந்தைய மாதிரி இல்ல, இப்ப புதிய சிலபஸ் வந்திருக்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி பேரண்ட்ஸையும் இயக்கக்கூடியதாய். அதோட பெற்றோருக்கு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு, கல்வி மூலம் தங்களுடைய பிள்ளைகள் நல்ல நிலை அடையவனுடைய எதிர்பார்ப்பு இருக்குதா இல்லையா? அது ஒரு விடயமாக நாங்கள் கருதலாம். அடுத்தது நிர்வாகிகளுடன் வான்மை துறைப்படுது. இதுதான் ஆக முக்கியமான விடயம். நிர்வாகிகள் யாரு? பாடசாலை ஊழியர்களா சார்? இல்ல, நிர்வாகி அட்மினிஸ்ட்ரேட்டர் அதிபர், பிரதி அதிபர், அதாவது பிரிவு தலைவர்ல தொடங்கி பிரதி அதிபர்கள், அதிபர், கோட்டக்கல்வி அதிகாரி, வலய கல்வி பணிப்பாளர், ஐஎஸ்ஏமார், பிரதி கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், மாகாண கல்வி பணிப்பாளர், மாகாண கல்வி செயலாளர், இவ்வளவும் மாகாண சபைக்கு வாரத்துக்குரிய செட்டப். நேஷனல் ஸ்கூல்ல இவ்வாறு சொல்லி கொண்டு போய் அதிபர், வலய கல்வி பணிப்பாளரும் கொஞ்சம் சம்பந்தப்படுகிறார், பிடி ப்ராவின்சியல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷனும் கொஞ்சம் சம்பந்தப்படுகிறார். at the same time கல்வி அமைச்சில் உள்ள நேஷனல் ஸ்கூல் டைரக்டர் பிளஸ் எஜுகேஷன் செக்ரட்டரி, இவங்கள் எல்லாம் யார்? நிர்வாகிகள். இவங்களோட நீங்க காலில் விழணுமா விழக்கூடாது? காலில் விழுந்து அவங்களோட காலில் அடிஞ்சு அவங்களுக்கு கிட்ட போய் பணிஞ்சு போய் நிக்கணும். அப்படி நிக்கணும் தானே? என்ன சொல்றீங்க? எப்படி நிக்கணும்? முன்னூறு என்ன சொல்றீங்க? 6 பேர் லீவ் ஆயிட்டாங்க, சொல்லுங்க.
இவங்களோட எப்படியான உறவு பண்ணணும்னு சொல்லுங்க. உங்களோட நிர்வாகிகளோட எப்படி உறவு பண்ணணும் சொல்லுங்க. இல்லையா ஒரு பேரும்? ஹலோ, அவங்களோட வேண்டுகோளுக்கும் சார் எதிர்பார்ப்புக்கும் வந்து எங்களால இந்த துலங்களை இந்த பாடசாலை வந்து கற்றல் செயற்பாட்டு திறனை வந்து காட்ட முடியாதா? அப்ப என்னண்டா நிர்வாகிங்கிற யாரு? முதலாவது தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நிர்வாகிகள்ங்கிறது யாரு? உங்களோட பாடசாலையுடைய இலக்குகள், பிள்ளைகளுடைய கல்வி அடைவுகள், பிள்ளைகளுடைய ஏற்படுகின்ற ஆளுமை விருத்திகள், சமூக திறன்கள் சரியான முறையிலே வளர்க்கப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கும் அதில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்களை வழி நடத்தி இந்த அடைவை ஏற்படுத்துறதுக்காக இருக்கிற அதிகாரிகள் தான் யாரு? நிர்வாகிகள், மேலதிகாரிகள். அவங்களோட நாங்க அவரோட அடிமைகளா? ஆசிரியர்கள் அதிபருடைய அடிமையா? ஆசிரியர்கள் அதிபருடைய அடிமைகளா? இல்ல சார். இல்ல சார், அடிமை இல்ல, அரசாங்கத்திற்கும் கட்டுப்பட்டவர். ஆனால் நீங்க உங்களோட தொழிலை, உங்களோட கற்றல் கற்பித்தல் செயல்முறையை சரியாக மேற்கொள்ளுகிறவராக இருந்தால், மிக வினைத்திறனாக நீங்க நடந்து கொண்டால், மாணவர்களுக்கு எதை நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்தால், நீங்கள் ஒரு வான்மைத்துவ ரீதியில இருக்க வேண்டிய நடத்தை பண்புகளை நீங்கள் வழிகாட்டினால், உங்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஒரு கௌரவமான, ஒரு மரியாதையான தொடர்பு தான் பேணப்படுமே தவிர அடிமை கலாச்சாரம் ஒன்று இருக்குமா? இருக்குமா? அவர்கிட்ட நாங்க நாளுக்கா மடிஞ்சு கைகாட்டி குனிஞ்சு போய் நிக்கணுமா? தேவையில்ல சார். நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஆசிரியர்கள் நிமிர்ந்து நிற்க. நான் அதான் காலேஜில் பழக்கிறது. கதைக்கிறத நிமிர்ந்து நின்று பின்னுக்கு கைகட்டி கதைங்க, முன்னுக்கு கை கட்ட வேண்டாம். நீங்க கோழைகள் அல்ல. ஆசிரியர் என்பவர்கள் சமூகத்தினுடைய வழிகாட்டிகள், பொறுப்புதாரிகள், சமூகத்தை வழிநடத்தி செல்பவர்கள், சமூகத்துக்கு பொருத்தமான பிரசைகளை உருவாக்குவர்கள், பல ஆளுமைகளை இந்த உலகத்துக்கு செதுக்கி கொடுப்பவர்கள். எனவே அவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்து வேறு. அதனால யாரும் ஆசிரியர்கள் போய் எந்த ஒரு மேலதிகாரிக்கும் காலை பிடிக்க தேவையில்லை. எப்ப காலை பிடிக்கணும்? உங்களோட தேவைகள், தனிப்பட்ட தேவை. நீங்க கள்ளமா லீவ் எடுக்கணும், அல்லது படிப்பிக்காம இருக்கணும், அல்லது உங்களுக்கு பொருத்தமான ஒரு ஸ்கூல்ல கம்ஃபர்டபுளா நீங்க என்னாலும் இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு துளை போட்டு போன்ற பாடசாலை வேணும், சுவரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு நீங்க போகாதீங்க. அடுத்தது ஏனைய ஒழுங்கமைப்புகளுடன் ஈடுபாட்டை கொண்டிருத்தல். அது என்னது? ஒழுங்கமைப்புனா என்ன சொல்லுங்க. ஏனைய ஒழுங்கமைப்புகள் என்ன? ஏனைய ஒழுங்கமைப்புகள் சார் பாடசாலை SDS அந்த அமைப்புகளா? அமைப்புகள், சங்கங்கள், உங்களோட சங்கங்கள். இப்ப நீங்க இதுல உங்களோட யூனியன் இருக்குது, டீச்சர்ஸ் யூனியன், அதுல பங்காளியா இருக்கிறது. பல சமூக நிறுவனங்கள், என்ஜிஓஸ் இருக்கிறது, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். அடுத்தது பாடசாலைக்கு உதவி செய்கின்ற பல நிறுவனங்கள் அந்த ஊர்ல இருக்கலாம். அவர்களோட நீங்க மிகவும் கண்ணியமான உறவை பேணுவதுடன் அவர்களை கொண்டாந்து இந்த பாடசாலைகளை உதவிகளை பெற்று பாடசாலையை முன்னேற்றத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு நல்ல நிலையை கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக வான்மைத்துவ வகை கூறலும் பொறுப்பு கூறலும் என்ன? இதைத்தான் நாங்க கதைச்சோம். என்னது சொல்லுங்க. வான்மைத்துவ வகை கூறலும் பொறுப்பு கூறலும்டா உங்கள்ட்ட என்ன இருக்க வேணும்? வான்மைத்துவ தராதரங்கள் இருக்க வேணும். அது என்ன வான்மைத்துவ தராதரங்கள் தான்? சொல்லுங்க. வான்மைத்துவ தராதரம் என்ன?
வான்மைத்துவ தராதரம்டா என்ன? ஹலோ, கேக்குதா? ஓ சார் கேக்குது சார். வான்மைத்துவ தராதரம்னா என்ன? ஒரு வலயம் உங்கள்ட்ட ஒரு வான்மையாளரா நீங்க எப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்குதோ அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணினா இருக்கீங்க, வான்மைத்துவ தராதரத்தை கொண்டிருக்கிறீங்க. ஒரு பாடசாலை எதிர்பார்க்கிறது இவர் ஒரு ப்ரொஃபஷனலாக இப்படித்தான் நடந்து கொள்ளணும். அப்படி நீங்க நடந்தா நீங்க யாரு? வான்மைத்துவ தராதரங்களை கொண்டிருக்கிறீங்க. ஒரு வலயம், ஒரு மாகாணம், ஒரு ஆசிரியர் இடத்துல நீங்க வந்து இப்படித்தான் இருந்தா யாரும் உங்களுக்கு கிட்ட வர மாட்டாங்க. ஒன்று மட்டும் சொல்றேன், ஒரு விஷயத்த நான் சொல்றேன் தெளிவாக ஆணித்தரமா சொல்றேன். நீங்க நல்லா படிப்பிக்கிறீங்க, மாணவர்களை வழிகாட்டுறீங்க, நேர்த்தியா உங்களுடைய பணியை செய்றீங்க, தியாகத்தோட செய்றீங்க, அர்ப்பணிப்போட செய்றீங்க. இதுல எந்த விதமான பொய் களவுகளும் இல்லாம, பித்தலாட்டங்கள் இல்லாம உங்களோட பணியில நீங்க பிள்ளைகளை ஏமாத்தாம பாடசாலையில உங்களோட டியூட்டியையும் செய்து மேலதிகமாகவும் சில விஷயங்களை பாடசாலையை செய்து வாருங்க. இப்ப உங்களோட பாடசாலை அதிபர் உங்களை எதிர்ப்பாரா எதிர்க்க மாட்டாரா? எதிர்க்க மாட்டார் சார். நீங்க ஏழு எங்களோட நல்ல சவால் முறையில விடுறீங்க. நல்ல முறையில நடந்து கொள்வாரு அதிபரும். எந்த ஒரு கெட்ட அதிபரும் நீங்க படிப்பிக்கிற ஒரு ஆளுக்கு உங்களுக்கு தோச்ச பண்ண வந்தால் யாருக்கு அது பிரதிகூலம் அமையும்? அந்த சமூகம் யார பனிஷ் பண்ணும்? பெற்றோர் யாருக்கு எதிராக நடந்து கொள்வாங்க? அதிபருக்கு எதிராக, படிப்பிக்கிற ஆசிரியருக்கு எதிராகவா? அதிபருக்கு அதிபருக்கு தான் பார்க்க தெரியான்னு சொல்லி நடத்தல் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளும் ஒரு தலை சிறந்த ஆசிரியர் யாராலும் தண்டிக்கப்பட்டதே கிடையாது, சமூகத்தாலும் இம்சைப்படுத்தப்பட்டதே கிடையாது, அவர் அவமானப்படுத்தப்பட்டதும் கிடையாது. ஆதாரம் இருந்தால் நிரூபியுங்கள். மிக சிறந்த பண்பு மிக்க, வான்மைத்துவம் மிக்க, நல்ல பண்பாடோட கூடின ஒரு ஆசிரியர் அதிபரால் தண்டிக்கப்பட்டார், அவராலே இது ஒரு அவமானப்படுத்தப்பட்டார் என்ற செய்தி எங்கேயாவது இருந்தா கொண்டு வா. அப்படி அவமானப்படுத்தப்பட்டாலும் அதிலே அவமானப்படுவர் ஆசிரியர் அதிபரா? நீங்க காலையிலும் வாரீங்க, 7 மணிக்கு பாடசாலைக்கு வாரீங்க, 7 மணிக்கு வந்து ஸ்டாஃப் ரூமுக்கு போய் உடனே பாடத்துக்கு போறீங்க, போய் உங்களோட பாடங்களை கற்பிக்கிறீங்க. ஒரு நிமிடம் பிந்துவதில்லை, எல்லா பாடங்களும் முறையாக கற்பிக்கப்படுகிறது, எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கிறது, மாணவர்கள் உங்களை வரவேற்கிறார்கள், பெற்றோர்கள் உங்களை கௌரவமாக மதிக்கிறார்கள். இதுக்கு மேல இதைத்தான் வான்மைத்துவ தரம் என்று சொல்றது. விளங்கிட்டான் உங்களுக்கு? வான்மைத்துவ தரம் என்று விளங்கிட்டா? ஓ சார். அந்த பாடசாலையும் சமூகமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில நீங்க ஒரு தலை சிறந்த ஆசிரியர் இருந்தா அதான் வான்மைத்துவத்தை. வகுப்பறை முகாமைத்துவம் இதுதான் ஆக முக்கியமான விடயம். என்ன வகுப்பறை முகாமைத்துவம்டா? ஒரு ஆசிரியர் பொறுப்புகள்ல வகை கூறல இது முக்கியம். என்னது வகுப்பறை அப்ப உண்டு முகாமைத்துவ நடத்தையில நீங்க இருக்கவனு. ரெண்டாவது வகுப்பறை முகாமை. இப்ப சொல்லுங்க, வகுப்பறை முகாமைத்துவம்னா என்ன? கொஞ்சம் கதைங்க குயிக்கா. இன்னைக்கு இதை முடிச்சுட்டு ஒழுக்கோவையும் கொஞ்சம் கதைக்கணும், 5-10 நிமிஷம் சொல்லுங்க. சொல்லுங்க. வகுப்பறையில காணப்படக்கூடிய அனைத்து மாணவர்களையும் ஒன்றிணைத்து சார் அந்தந்த பாடசாலைகளுக்கு அந்த வகுப்பறையில காணப்படும் வளங்களை கொண்டு சிறந்த முறையில கற்பித்தல் செயற்பாடுகளை செய்து இதுல முதலாவது பாயிண்ட், வெரி குட், ரைட், எக்ஸலன்ட் ஆன்சர். முதலாவது விஷயம், மாணவர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி கற்றலுக்கான ஒரு வளங்களை கொண்ட நல்ல கவிநிலையான சூழலை ஏற்படுத்துறது. உங்களோட ஆன்சர் சரி. நம்பர் 1. முதலாவது என்ன செய்யணும்? வகுப்பறையில கற்றலுக்கான மேசைகள், கதிரைகள், சோக் அல்லது ஒயிட் போர்ட், மார்க்கர், அதுக்குள்ள இருக்க வேண்டிய
ஏனைய கற்றல் உபகரணங்கள், துணை சாதனங்கள், வகுப்பறை ஒழுங்கு, ஃபேன், லைட் வசதிகள், தண்ணி தேவைண்ட தண்ணி வசதி, மாணவர்கள் உள்ளுக்கு நடமாடக்கூடியவாறு ஒழுங்கமைப்பு, நீட்டா வைத்துக் கொள்றதுக்கான விடயங்கள், நோட்டீஸ் போர்ட், எல்லா விடயங்களையும் உட்படுத்தினால் அங்க வகுப்பறை அமைத்துவது முதலாவது கட்டம் பினிஷ். இரண்டாவது கட்டம் அங்கு நடத்தைகளை முகாமை செய்தல். முதலாவது ஒழுங்கமைப்பு, இரண்டாவது நடத்தைகளை முகாமை செய்யறா என்ன? நடத்தைகளை முகாமை செய்தல் என்றால் என்ன? வருது இல்லையே சத்தம்? நடத்தைகளை முகாமை செய்தல் என்றால் என்ன? ஹலோ, கேக்குதா நான் கதைக்கிறது? சார் கேக்குது. கேட்டா சொல்லுங்க, தெரியாது என்று சொல்லுங்க, இல்லை தெரியும் என்று சொல்லுங்க. என்னென்ன பிரச்சனை, நான் கதைக்கிறது உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு நீங்க சொல்றதை வச்சுதான் நான் விளங்கி கொள்ளலாம். அதுக்காக தான் சொல்றேன் உங்களை கதைக்க சொல்லி. சொல்லுங்க, நடத்தைகளை முகாமை செய்தல் என்ன? வகுப்பறையில் இருக்கிற மாணவர்களை உங்களோட ஆளுமைதான் முகாமை செய்யும். இப்ப 2 பிள்ளைகள் பின்னுக்கு சண்டை பிடிக்கிறாருன்னா யாருல கூடுதலா குறைபாடு இருக்கிறது? மாணவர்களே, டீச்சர்லையா? யாருல? மாணவர்ல இல்ல, டீச்சர்ல. ஏனென்றா உங்களை மீறி அந்த பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறது என்றால் உங்களுக்கு கௌரவமாக அந்த பிள்ளைகள் கௌரவிக்கவில்லை. ஏற்றுக்கொள்றீங்களா? உங்களோட வகுப்பறையில நீங்க எந்த அனுபவத்தை சொல்றேன், நீங்க வகுப்பறைக்கு முன்னுக்கு நிற்கின்ற போது உங்கள் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் மாணவர்களிடத்தில் எழுமாயின் அதான் உங்களோட வெற்றி. விளங்கிட்டா விளங்க இல்லையா? ஒரு பிரச்சனை வந்தா அந்த விளங்கல, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, யாரோ நீ கேட்டீங்க, சொல்லுங்களா? ஹலோ சார். ஓ, சொல்லுங்களா? ஏதாவது கேட்கணுமா? இல்ல சார் என்று சொல்லப்படுது. சொல்லுங்க. இல்ல சார். என்னன்னா, இந்த கன பேருக்கு வகுப்பறை முகாமைத்துவ பிரச்சனை இருக்கிறதால நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கண்டா, ஏராளமான ஆட்கள் வந்து சரியான முறையில மாணவர்களை கொஞ்சம் வழிபடுத்துறதுல தவறுறாங்க. நீங்க முன்னுக்கு எழுந்து நிற்கின்ற போது மாணவர்களிடத்துல உங்களை பற்றி ஒரு மதிப்பும் மரியாதையும் வந்தால் சத்தம் போட மாட்டாங்க. அடுத்தது, மாணவர்கள் நீங்கள் கற்பிக்கிற போது கதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்களோட கற்பித்தல் மாணவர்களை ஈர்க்கல்ல சென்றடையவில்லை. ஆசிரியர் மைய கல்வி. மாணவர் செயற்பட்டால், மாணவர்கள் வாசித்தால், மாணவர்கள் பொருட்களை ஆக்கினால், மாணவர்கள் பரிசோதனையை மேற்கொண்டால், மாணவர்கள் வாக்கியங்களை அமைத்தால், மாணவர்கள் கடிதங்களை எழுதினால், மாணவர்கள் உலக படங்களில் நாடுகளுடைய பெயரை குறித்தால், இலங்கை படங்களில் ஆறுகளுடைய பெயரை குறித்தால் ஏன் சத்தம் வருது? நீங்க குறிக்க போய்த்தானே சத்தம் வருகிறது. ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஓ சார், அவங்க இயங்கின அவங்க தேடி கொண்டிருந்தால் அவங்க பேச மாட்டாங்க தானே? இதெல்லாம் ஆசிரியர் சொல்லி போட்ல நாங்க கதைக்க போய்தான் எங்களுக்கு பிரச்சனை வருகிறது. மாணவர்கள் புத்தகத்தை வாசித்தால், மாணவர்களை கணித பிரச்சனைகளை தீர்க்க சொன்னால், மாணவர்களை ஹிஸ்டரியிலே ஒவ்வொரு மன்னனுடைய வளர்ச்சியிலே அவருடைய
வரலாற்றிலே அவர்களுடைய பங்களிப்புகளை தேடி தலைப்புகளை கொடுத்து எழுதுமாறு வேண்டினால் வகுப்பு அமைதியாக இருக்கும். செய்து பாருங்கள், செய்து பாருங்கள். தோல்வி என்றால் என்னிடத்தில் வாருங்கள், கற்பித்தலுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது. மூணாவது விஷயம், வகுப்பறை முகாமைங்கிறது உங்களுடைய ஆளுமையில் தங்கியிருக்கின்ற விஷயம். மூணாவது விஷயம், உங்களுடைய மாபெரும் பொறுப்பு என்ன? மாணவர்களுடைய அடைவு. மாணவர்கள் அடைவு என்றால் என்ன? மாணவருடைய கற்றல் இலக்குகள், கற்றல் பேறுகள், புறக்கீர்த்தி செயற்பாடுகள், மாணவர்களுடைய இலக்குகள் என்பன எவ்வாறு அடையப்படுகிறது என்பதை கணிப்பீடு செய்வது, மதிப்பீடு செய்வது, உயர்தரமான போதனைகளை மேற்கொண்டு அதனூடாக மாணவர்களை கற்பதற்கு வாய்ப்பளித்து தேவையான போது அவர்களுக்கு பின்னூட்டல்களை முன்னூட்டல்களை வழங்கி அவர்களை வழிப்படுத்தி சென்று உரிய அடைவுக்கு கொண்டு செல்வது யார பொறுப்பு? ஒரு பிள்ளை ஃபெயில் ஆகாம அந்த பிள்ளோட அறிவு மட்டத்துக்கு ஏற்ப உரிய பெறுபேறை பெற்றுக்கொள்வது, ஒரு பிள்ளை இருக்கிற புறக்கீர்த்தி ஆற்றல்கள், அத்லட்டிக் அல்லது வேறு நடிக்கின்ற துறை அல்லது வேறு பேச்சாற்றல், மொழி புலமை போன்ற பல்வேறு திறன்களை வெளிக்கொணர்ந்து அதில் அடைவுகளை ஏற்படுத்துகிற பொறுப்பு யார பொறுப்பு? ஆசிரியரின் பொறுப்பு. ஆசிரியர பொறுப்பாக இருக்கிறது. எனவே அதுல நீங்க கவனம் எடுக்கணும். அடுத்தது பாருங்க, தொடர்பாடலும் இணைந்து செயற்படல். அதுல தொடர்பாடல் இது ஆக முக்கியமான விஷயம். தொடர்பாடல் என்ன? யார் யாரோட தொடர்பாடணும்? தமது சக ஆசிரியரோட தொடர்பாடல் மேற்கொள்ள வேண்டும், அதிபரோட தொடர்பாடல் மேற்கொள்ள வேண்டும், பெற்றோர்களோட தொடர்பாடல் மேற்கொள்ள வேண்டும், பிரதி அதிபர்களோட, தன்னுடைய பகுதி தலைவர்களோட, வலய கல்வி பணிப்பாளர் வந்த அவரோட, அல்லது சப்ஜெக்ட் ISAயோட, இவ்வாறு நிறைய தொடர்பாடலை ஏற்படுத்துறதோட அவங்களோட நீங்க பயணிக்க வேண்டும். அவர்களை எதிர்த்து அவர்களுடன் ஃபைட் பண்ணுவது அல்ல, அவருடன் சண்டை பிடிப்பதல்ல. நீங்கள் உங்களோட பணியை செய்தால், நான் பெருமைக்காக சொல்லவில்லை, திறத்தால் 5 வருடங்கள் நான் ஆசிரியராக இருந்துவிட்டு தான் ஆசிரியர் கலாசாலைக்கு விரிவுரையாளராக வந்தேன். நீங்க நம்புங்க, என்னுடைய இன்கிரிமெண்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சம்பள உயர்வு சொல்றது தெரியுமா? சம்பள உயர்வு ஒவ்வொரு வருடமும் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்குவாங்க, சரிதானே? அதுக்கு அதிபர் ரெக்கமெண்டேஷன் வேணும், பிரதி கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் சப்ஜெக்ட் பொறுப்பான ஆள்ல ISA எல்லாம் சைன் பண்ணணும். எந்த ஃபார்ம் மட்டும் நான் ஒன்றுமே செய்யல. ADE வருவா, மகா செல்வராஜான்னு ஒரு மேடம் இருக்கா, வருவா, மாயாஞ்ச வாங்க, அந்த வகுப்புக்குள்ளையும் வர மாட்டான். ISA என்ன பார்க்க வருவார், ஆபீஸுக்குள்ள இருப்பார், இந்த வகுப்புக்குள்ள வர மாட்டார். ஏன்னா நான் போகக்குள்ளேயே வேறத்தால MSc முடிஞ்சுது, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். என்னை தூக்கி அதிக கஷ்டப்பட்டு நான் அப்பாயின்மெண்ட், நான் வேற தொழிலிருந்து இங்கே வந்தேன். எனவே BSc MSc எல்லாம் முடிச்சுட்டு நான் போனதால எனக்கு அங்கே உண்மையிலேயே ஒரு சவால் இருக்கல. எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும், வேற குவாலிஃபிகேஷன் ரீதியான பிரச்சனை இருக்கல. நானும் சின்சியராக முடியுமான வரையில் இறைவனுக்கு பொருத்தமாக வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். அடுத்தது அவ வருவா வந்து மாயன் வாங்க என்று கழிச்சுக்கிறதோடு அந்த இன்க்ரிமெண்ட் ஃபார்மை தாங்க எல்லாம் சைன் பண்ணி என்ன சைன் பண்ண வச்சு அவ தான் கொண்டு கொடுத்து ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் போட்டதை தவிர நான் போகிறது கிடையாது. நான் தான் கொண்டு கொடுக்கணும். எங்க ஆஃபீஸில் கொடுத்து இன்க்ரிமெண்ட் போட வேண்டிய பொறுப்பு என்று தான். எந்த இன்க்ரிமெண்ட் போடுறது அவ தான், யாரு ADE. அவே சைன் பண்ணி நானே போட்டு நானே உடனே போட சொல்லணும்னு கொண்டு போவா. ஏன்னு சொல்லுவா, ஏன்னு சொல்லுங்க. அந்த சக அந்த டீச்சர்ஸ்ட புரிந்துணர்வா சார், அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அவ என் மீது உள்ள நம்பிக்கை, நான் இணைந்து ஒரு நாளும் அவ நான் மரியாதை குறைவாக நடக்குது. அவ ஒரு ADE, வயதில மூத்தாள், சரிதானே?
அவ வந்தா நான் மேடம் வாங்க மேடம் அவளோட காணிக்கிறேன். அடுத்தது வகுப்பறையில போய் பார்த்தா பாடங்கள் எல்லாம் அப் டு டேட்டா இருக்குது, அலகுகள் முடிக்கப்பட்டிருக்குது, எஸ்பிஐ செய்யப்பட்டிருக்குது. அப்ப எனக்கிட்ட அவருக்கு இறைவன் என்று கதைக்கிறது கொண்டு நானும் அவ கௌரவமாக இது செஞ்சேன். பிறகு நான் ட்ரைனிங் காலேஜுக்கு வந்த உடனே என்ன அவர் ரிட்டையர்மெண்ட்ல போக மட்டும் அவை ஏடியாக இருக்கிற வரையிலையும் என்ன ரிசோர்ஸ் எடுத்தார் சயின்ஸ் குயிஸுக்கு. அங்க இருக்கிற விஞ்ஞான ஆசிரியர்களுக்கு நான் நினைக்கிறேன் ஏராளமான செயலமர்வுகள், வான்மைத்துவ செயலமர்வுகள் நடத்தியிருக்கிறேன். சம்மாந்துறை வலயத்துல இருந்த ஆசிரியர்களுக்கு நான் நிறைய ஒர்க் ஷாப் நடத்திருக்கிறேன். ட்ரைனிங் காலேஜில் நான் லெக்சராக போனதுக்கு பிறகு இதுக்கு அவதான் காரணம் என்னன்னா அவ என்ன விடல. ஒரு காரணம் மொழி சிங்களம், ஆங்கிலம், தமிழ் 3 மொழிகளையும் கையாளுற ஆற்றல் இருந்ததால அவருக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்ல உண்டா போயிருக்கிறோம். நாங்கள் சில ஒர்க் ஷாப் NIAல் நடத்தப்பட்ட அதுல என்ன அவை இனம் கண்டு விடல. இப்ப நாம ஏதோ ஒரு வகையில நம்முடைய நிலையை நாம நிலைநாட்டி கொள்ள வேணும். என்ற நம்மளை இன்னொரு ஆள் விரல் நீட்டக்கூடாது, நம்மளை நோக்கி விரல் நீட்டக்கூடாது. அதனால சிறந்த தொடர்பாடலையும் இணைந்து செயற்படுற தன்மையும் கொண்டிருக்கணும். 5வது விடயத்தை பாருங்க, முக்கியமானது என்னன்னு சொல்லுங்க. என்ன 5வது தெரியுதா எல்லாருக்கும்? கற்பித்தல் திறன்களை மேம்படுத்திக் கொள்ள விளங்கல. 5வது எல்லாருக்கும் காட்சிப்படுத்தப்பட்டதா? என்ன 5வது? ஆசிரியர்கள் தமது கற்பித்தல் திறன்களை மேம்படுத்திக் கொள்ளவும் சிறந்த நடைமுறைகளில் தம்மை இற்றைப்படுத்திக் கொள்ளவும். என்ன வான்மைத்துவ விருத்தி. அதுதான் கேட்டேன். வான்மைத்துவ விருத்தினா என்ன கருதுறீங்க? வான்மைத்துவ விருத்தினா என்ன? என்ன வான்மைத்துவ விருத்தினா? கற்பித்தல்ல அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு ஆசிரியர் செய்யப்படும் புதிய புது நடவடிக்கைகளா சார், நடைமுறை? இந்த வான்மைத்துவ விருத்தினா நீங்க ஒரு வான்மையாளரா தொடர்ந்து உங்களை அப்டேட் பண்ற, எந்நேரமும் உங்களோட கற்பித்தலை மேம்படுத்துறது எப்படி நான் புதுவிதமான டெக்னாலஜியை பயன்படுத்துறது, நான் எப்படி மாணவர்களை கவர்றது, மாணவர்கள் அடைவை கூட்டுறது எப்படி, இதுல இந்த புதிய ஏதாவது கொள்கைகள் வந்திருக்குதா, மாணவர்களுக்கு கற்பிக்கிறதுக்கு புதிய விடயங்கள் இருக்குதா, சப்ஜெக்ட்ல புதிய மாற்றங்கள் வந்திருக்குதா, கணிப்பீடு செய்யறதுக்கு நவீன முறைகள் இருக்கிறதா, தொடர்ந்து என்ன செய்து கொண்டு போறீங்க? வான்மைத்துவ விருத்திக்காக தேடிக்கொண்டு போறீங்க. அப்ப என்ன நடக்கும்? நீங்க ஒரு தலை சிறந்த ஆசிரியரா வர முடியுமா? வான்மைத்துவ விருத்தி உள்ள. அப்ப இது உங்களோட பொறுப்பா இல்லையா? தேடிக்கொண்டு வாரது பொறுப்பா இல்லையா? பொறுப்பு. ரைட். இப்ப நாங்க ஒரு சின்ன அளவுல இருக்கிறது அடுத்த வகுப்புல நாங்க தொடரலாம். இப்ப அப்படி இல்லைங்க, நாங்க ஆசார கோவை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். அது சம்பந்தமா உங்களுக்கு பேசிக் கொண்ட தந்துட்டு நான் மற்றத்துக்கு வரப்போறேன். என்னண்டா உங்களுக்கு கொஞ்சம் பொறுங்க பார்ப்போம். சரி, இதை கொஞ்சம் பாருங்க. இதுல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அடுத்த வகுப்புக்கு வரும்போது எனவே லீவ் ஆயிட்டாங்க, லீவ் ஆகிற ஆக்கள் ஒன்று செய்யலாம். இப்ப தரிக்குது, இது டிஸ்பிளே ஆயிருக்குதா? டிஸ்பிளே ஆயிருக்குதா? விளங்கல, எங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிட்டாங்க. இதை கொஞ்சம் பாருங்க. இதை தொகுத்துட்டு வரணும். இந்த லோகோ பேரண்ட்ஸ் என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தொகுத்து உத்தியோகபூர்வ பெயர்
இந்த ஆவணத்தை பண்புசார் கல்வி நோக்கத்தில் எட்டுவதற்காக ஆசிரியர் விழுமிய செயற்பாடு தொடர்பாக விழுமிய கோவைகள் மற்றும் சட்டக்கோவையாக அறிமுகப்படுத்த முடியும். இது ஒரு ஒழுக்க விழுமிய கோவையின் உத்தியோகபூர்வ பேர். வரைவிலக்கணம். ஆசிரியர் என்று கருதப்படுவர் மாணவர் மாணவிகளின் கல்வி தொடர்பான பொறுப்புகள் கொண்ட பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறையுள்ள கல்விசார உத்தியோகத்தர்களே ஆவார். கல்விசார் உத்தியோகத்தர். ஒழுக்க விழுமியம் கொண்ட செயற்பாடுகள் தொடர்பான விழுமிய முறையான அறிமுகப்படுத்துவது தம்மால் தமக்கா விதிக்கப்பட வேண்டிய நேர்மை என்ன சொல்லப்படுது கேளுங்க, நேர்மை, பொறுப்பு மற்றும் முன்மாதிரி, ரோல் மாடல். இவர் ஒரு மாடல். சமூக பொறுப்பு போன்ற நபர்கள் ரீதியிலான ஆசிரியர்களின் சமூக எதிர்பார்ப்பு, சிந்தனை, பொறுப்புகள், வழக்கங்களாகும். சட்ட முறைமை என அறிமுகப்படுத்தப்படுவது சகல ஆசிரியர்களினாலும் கட்டமாக பின்பற்ற வேண்டிய சட்டங்கள். இது சட்டம்னா சட்டம் தான், கதை இல்லை. அடுத்ததுல நோக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. பொது நோக்கங்கள் மற்றும் அடிப்படை தத்துவங்கள் என்னென்று 4வது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்களின் விழுமை மிக்க செயற்பாடுகள் தொடர்பான ஒழுக்க விழுமிய முறைமை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் தனிப்பட்ட ரீதியில் செய்ய வேண்டிய விடயங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த நட்பழக்கங்கள், வழக்கங்கள் எப்படி இருக்கணும்ங்கிறதெல்லாம் இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதுல உங்களுக்கு இப்ப நான் தார அசைன்மென்ட் என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப இந்த ஆசிரியர் ஒழுக்க கோவை தொடர்பாக வருகின்ற போது அடுத்த கிளாஸ்ல இதுல சமரி ஒவ்வொரு ஆளும் எழுதிட்டு வரணும். என்ன செய்யணும்? இதுல எதை எழுதிட்டு வரணும்? இத வாசிச்சு 14 பக்கத்துல சமரிய என்ன செஞ்சுட்டு வரணும்? சார் ஒவ்வொரு தலைப்பையும் கீழேயா? ஒவ்வொரு தலைப்புக்குள்ள நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளணும் என்ன கூறப்பட்டிருக்கிறது. அது நீங்க சின்ன நோட்டாவும் எடுக்கலாம், இதாகவும் எடுக்கலாம். இந்த ஆசிரியர் ஒழுக்கை கோவை எவ்வாறு ஒழுங்கு அமைஞ்சிருக்கிறத முழுக்க ஸ்டடி பண்ணிட்டு வரணும் அடுத்த கிளாஸ். ஏழுமா? ஓகே சார். செய்யலுமா? ரைட். இப்ப படிச்ச சமரிகளை சொல்லுங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா இல்ல ஆசிரியர் ஒழுக்க கோவை இருக்குது அல்லது இன்றைக்கு தான் படிச்ச? ஆசிரியர் ஒழுக்க கோவை இருக்கிறது அறிஞ்சிருந்தீங்களா இன்றைக்கு தான் அறிகிறீங்களா? ஆசிரியர்களுக்கும் ஒரு ஒழுக்க கோவை இருக்குன்னு சொல்லி தெரியும், ஆனால் என்னன்னு சொல்லி தெரியாம சார். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு விளங்கிட்டு ஆசிரியர் ஒழுக்க கோவண்டா என்ன, ஆசிரியர் ஒழுக்கம் என்ன, அவர்களை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய வான்மைத்துவ பண்புகள் என்றால் என்ன, நேர்மை என்றால் என்ன, நாணயம் என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன, பொறுப்பு கூறல் என்றால் என்ன, வான்மைத்துவ விருத்தி என்றால் என்ன, பல தலைப்புகள்ல மாணவரோட எவ்வாறு நடந்து கொள்ளணும், சமூகத்தோட எப்படி நடந்து கொள்ளணும், எவ்வாறு சிறந்த தொடர்பாடல் மேற்கொள்ளணும் போன்ற பல விடயங்கள் இன்று நாங்கள் கலந்துரையாடினோம். ஆசிரியர் ஒழுக்கம், இன்றைக்கு ஆசிரியர் ஒழுக்கம் எந்த அளவுக்கு சிதைந்து போயிருக்கிறது, கடந்த காலங்களில் ஆசிரியர் ஒழுக்கம் எவ்வாறு இருந்தது, அது எவ்வாறு பாடசாலையிலே அமைய வேண்டும், அது எவ்வாறு மேம்படுத்தப்பட வேண்டும், இதெல்லாம் நாங்க முதல் கதைச்சமா இல்லையா? கதைச்சமா இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு தார பணிதான் நீங்க என்ன செய்ய வேணும்டா, இத கொஞ்சம் கதைங்க. அடுத்தது நாங்க இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் 1 minute. நாங்க இன்றைக்கு கதைச்சது 3வது ஷெட்யூல். நாங்க விரைவாக இதான் நான் கதைச்சது. இதுல அடுத்த விடயத்தை நான் கதைக்கணும். இன்றைக்கு இதுவரைக்கும் பார்த்துட்டோம். நாங்க இப்ப கதைக்க வேண்டிய அடுத்த விஷயம் வான்மைத்துவ நடத்தையில பொறுப்பு கூறலும் வகை கூறலும் கதைச்சிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒன் மினிட் அப்படி இருக்கு. இதுல கொஞ்சம் லைன்ல இருங்க. அப்படியோ என்ற கடைசியா ஒரு சிறிய பகுதி இருக்கின்ற அடுத்த டியூட்டை தொடங்க வேண்டியிருக்கிறதால
இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு முடிப்போம் குயிக்கா. வான்மைத்துவ வகை கூறலும் மற்றும் பொறுப்பு கூறல முக்கியத்துவமுங்கக்குள்ள இப்ப நீங்க ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்க வான்மைத்துவ வகை கூறல்ல உங்களோட நம்பிக்கை என்ன செய்யப்படணும்? என்ன செய்யப்படணும்? மேம்படுத்தப்பட்டு என்ன நீங்க இருக்கணும்? நம்பிக்கை கூட்டப்பட்டு எப்படி இருக்கணும்? எதிர்கால சந்ததிக்கு நீங்க தலை சிறந்த கல்விய நம்பிக்கையானவர்களாய் நம்பிக்கையா நடக்கணும். நீங்க ஒரு சந்ததியை வழிபடுத்துற ஆளுன்ற நம்பிக்கை வந்து சமூகத்துக்கு ஏற்படணும். பட் அது நீங்க என்னவோ தெரியாது, கொஞ்சம் இன்றைக்கு பாடசாலைகள் சிதைவடைந்திருக்கிறது அந்த விஷயத்துல. அப்ப நீங்க நம்பிக்கையோட மேம்படுத்துற. ரெண்டாவது விஷயத்தை பாருங்க, ஆகும் முடிய போகுது இது. ரெண்டாவது என்ன? தரமான கல்வி. எது தரமான கல்வி? தரமான கல்விண்டா நாங்க படிச்சு கொடுக்கிற கல்வியை வந்து அந்த மாணவர்கள் சரிவர புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கணும். அவர்களுக்கு வாழ்க்கைக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய கல்வியாக பயன்படுத்திக் கொள்ளணும். உயர்தரமான கல்வியா இருக்க வேணும். உயர்தரமான கல்வி. ஓகே, வெரி குட். வேற வேற என்ன இருக்க வேணும்? ஒரு வழிகாட்டலாகவும் அது ஒரு செயற்பாடு அவங்களுக்கு அந்த ஏதோ ஒரு விஷயத்தையும் செயற்படக்கூடியதாகவும் இருக்கணும். இப்ப பிள்ளைகள் ஆற்றலுக்கு ஏற்றுதான் நீங்க கல்வி வழங்கலாம். நீங்க எல்லா பிள்ளைகளையும் ஒரு பாடத்துல ஒரு வல்லுநர்கள் ஆக முடியுமா? நிபுணர்களாக? இப்ப நான் அதான் சொன்னேன், என்ன நீங்க பாட சொன்னா நான் பாடுவேன், சரிதானே? ஆனா அதுக்கு பிறகு நீங்க வாழ்க்கையில பாட்டே கேட்க விரும்ப மாட்டீங்க. இந்த அவ்வளவு இனிமையான குரல் வேற ஆடுற குரலையும் கேட்க மாட்டீங்க. அதனால நான் பாடுறேன்ல. விளங்கிட்டா? உங்களால பாடக்கூடிய ஆக்கள் இருக்கிறீங்களா? உங்கள பாடக்கூடிய ஆக்கள் இருக்கிறீங்களா? இனிமையான குரல்ல பாடுகிறவர் இருக்கிறீங்களா? என்னால முடியாது. என்ன, எனக்கு கவிதை எழுத முடியாது. நான் முதலில் சொன்னேன் உங்களுக்கு. என் நண்பர் ஒருவர் இருந்தார், மௌலானா. ஓஎல் படிக்க உள்ள கவிதை எழுதுவார். நான் கவலைப்பட்டது உண்டு. என்ன கவலை? ஏன் எனக்கு கவிதை எழுத வருவதில்லை, எனக்கு கவிதை எழுதுவதற்கு வருவதில்லை என்று சொல்லி நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். பட் பிற்காலத்தில் நான் விளங்கி என்னால கவிதை எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது? அதுக்கு வந்து ஒரு ரசனை, கவிதை எழுதுறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு ரசனை இருக்கணும். நாங்க இதையும் ரசிச்சு சேர்னதுக்கு ரசனை இருக்க வேணும், அதுக்குரிய ஆற்றல் இருக்க வேணும். அது ஒரு ஸ்பெஷல் இறைவனால கொடுக்கப்பட்ட கிஃப்ட். எல்லா பிள்ளைகளும் கவிதை எழுதுமா? கவிதை ஒரு சிலர் எழுதுவாங்க. எல்லாரும் பாடுவாங்களா? இல்ல. இப்ப குர்ஆன், எங்கட வேத நூலாகிய குர்ஆன் ஓதக்குள்ள சிலருக்கு அது கிஃப்டா கிடைத்திருக்கிறது. சிலர் பாடும்போது அவர்களுக்கு கிஃப்ட். சிலர் நடனம் ஆடுவார்கள், நடனம் படித்தவர்கள், அது அவர்களுடைய ஆற்றல். சிலர் சித்திரம் கீறுவார்கள். சிலர் பல பொருட்களை, கைப்பணிகளை கொண்டு ஆக்குவார்கள். அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம், அது அவர்களுடைய விடயம். ஆகவே நீங்க தரமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குறத நீங்க உறுதிப்படுத்துங்க. அதுல யார் யார் ஆற்றல் உள்ளவர்களோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளட்டும். அடுத்தது வான்மைத்துவ தரங்களை பேணி வருதல். பல தடவை கதைச்சிட்டோம். உங்களோட வான்மையாளர்ண்டா நீங்க உங்களோட கௌரவத்தை உங்களோட அதிபர் பேண மாட்டார், உங்களோட பாடசாலை பேணாது. உங்க கௌரவத்தை நீங்க பேணிக்கொள்ள வேணும். நீங்க ஒரு வான்மையாளராக நடக்கிற போது உங்களை அந்த பாடசாலை சமூகம் பார்க்கணும். இந்த சார் வாரார், இந்த டீச்சர் வாராங்க, ஐயோ டீச்சர்டா டீச்சர் தான், ஆளுமை சிகரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள்.
தொடரான அபிவிருத்தியை மேம்படுத்துங்க, தொடராக வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க, தொடரா படிங்க, தொடராக உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்க. மாணவர் கற்றலை மேம்படுத்துங்க. பல தடவை கதைச்சிட்டோம். மாணவர்கிட்ட கற்றலை மேம்படுத்துறதுக்கு எதெல்லாம் செய்யணுமோ அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. ஓகே, கிளியரா? இப்ப இதுவரைக்கும் ஒரு டியூட் முடிச்சிட்டோம், இன்னும் 2 டியூட் இருக்கிறது, 2 வகுப்பும் இருக்கிறது. அதுக்குள்ள அந்த பாடம் முடிவடைந்து விடும். இன்னும் கொஞ்சம் நோட்ஸுகள் இருக்கிறது, அதையும் அனுப்பிடுறேன். இந்த ஒழுக்க கோவையை எடுத்துக்காந்து வார வகுப்புல நாங்கள் ஒரு சமரியை சொல்லிட்டு முடிக்கலாம். ஓகே, சரியா? இதோட முடிச்சு கொள்வோமா? ஓகேயா? ஓகே என்ன சார். சத்தத்தை காணல? ரைட், இன்ஷால்லா அடுத்த வகுப்புல சந்திப்போமா? ஓகே சார். ரைட், இன்ஷால்லா. ரைட், அஸ்ஸலாமு அலைக்கும், குட் நைட். ரைட், பாய், சந்திப்போம்.